இது மாதிரி ஆச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் திருப்புவோம். அங்கே விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வயது 99 ஆகும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்னார். கவனிக்கணும், நீங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். குளித்தலை விசுவாசிகள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. காலைல முசல்ல கூட நான் சொன்னேன், ஒரு மனிதன் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வரணும்னா, இப்ப கூட இந்த பாட்டுக்காரர் பாட்டு பாடினாரு, நீ தவம் இருந்து என்ன, அது இருந்து என்ன, இது இருந்து என்ன, நீ கடைசியில் பரலோகத்துக்கு வந்து சேர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினார். இந்த ஊர் உலகத்துக்கே கவனிங்க, ஒருத்தன் தான் சொத்தை எல்லாம் எடுத்து உலகத்திலே பெரிய பணக்காரன் ஒருத்தன் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு தான் சொத்தை பிரிச்சு கொடுக்குறான். இப்படி பிரிச்சு கொடுத்தா அவன் பரலோகத்துக்கு வந்துருவானா? என்னையா வர முடியாது. சாகர வரைக்கும் இனிமே நான் உத்தமனா இருக்கேன், ஒழுங்கா இருக்கேன், இனிமே ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில சுட்டு போட்ட கூட பொய் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான். வந்து சேருவானா? என்னங்க ஜெயந்தி சிஸ்டர், வருவானா? யாருக்கு தெரியுங்கிறீங்களா? நானா கடவுளுங்கிறீங்களா? வந்து சேர மாட்டாங்க. அப்ப என்னதான் செஞ்சா வந்து சேருவான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிந்து இதயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கை செய்தால் மட்டும்தான் அவன் பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். கவனிக்கணும். ஜான்சன் வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் கவனிங்க. ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு சொல்ல, நீ 5 உசிரியை வச்சு கவனிச்சா கூட புரியாது. நீ வேடிக்கை பார்த்துட்டு கவனிச்சா சுத்தமா புரியாது. நான் பேசுறது புரியறதுக்கு ஒரு பிஹெச்டி போட்ட வாங்கிட்டு உட்காந்துல கூட அவனுக்கு வேணா ஒரு சமயம் புரியலாம். ஒரு பாசஸ் கூட புரியுது, சிரமம் நான் பேசுறது. பொறுமையா சொல்றேன், கவனமா கவனிங்க. வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயும் இங்க கேட்டு கூடாது. பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற அது பேர் வெளிப்பாடுனே சொல்லிட்டாங்க. அது அங்க தமிழ்ல, அது இங்கிலீஷ்ல ரெவல்யூஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு அது இன்னும் தமிழ்ல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்கின்ற அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வருகிறான். இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அது தேவனுக்கு ஒரு பொருள் அல்ல. தயவுசெய்து விளங்கிக்கோங்க, அது தேவனுக்கு ஒரு காரியமே கிடையாது. அப்ப எதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை செய்ய வல்லவர் என்கின்ற அறிவு, அந்த வெளிப்பாடு நமக்குள்ள கிடைக்குமே ஆனால் நம்முடைய பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. எபேசு சபை மக்கள் ஆவிலில் எல்லாம் வளர்ந்துருந்தாங்க. பவுலை பார்த்து நிருபத்துல லெட்டர்லாம் நிறைய லெட்டர் போட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. பவுல் 1500 லெட்டரையும் படிச்சு பார்த்துட்டு குப்பையில தூக்கி போட்டு 1500 பேருக்கு நான் இடுப்பு வலிக்கு, மூட்டு வலிக்கு, முழங்கால் வலிக்கு, ஏங்க நீங்க 20 பேர் நான் ஜெபம் பண்றேன், சரிங்க ஒத்துக்கிறேங்க, கொஞ்சம் மனுஷனா சிந்திச்சு பாருங்க, ஒரு 2000 பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொருத்தனா பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும்னா நான் கக்கூசு கூட போட நேரம் இருக்காது. இல்ல சிந்திங்க, சிந்திச்சு எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க போதும். அதாவது எது உண்மையோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பாருங்களேன், எது உண்மையோ. திருச்சி சென்னையில ஒரு பாச சபையில 40,000 பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க? 40,000 பேர் அவர் சொல்லிட்டாருன்னா, ஒவ்வொரு மாசமா உங்க வீட்டுக்கு வந்து துணி வச்சு போறேன் நான், அவர் சொல்லிட்டாருன்னா சொல்லுவாரா? 40,000 பேரே தெரியல, 40,000 பேர பிரச்சனை அது தெரியுமா? அப்புறம் அவர் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? பால்யாங்கி சர்ச்சில் 40 லட்சம் ஜனங்கள் வராங்க ஒரே சர்ச்சில். தென்கொரியாவில் 40 லட்சம் ஜனங்கள் வராங்க. என்ன செய்யலாம்? 40 லட்சம் ஜனங்களுடைய பேரை அவர் சொல்லி எப்படி ஜெபம் பண்ணுவார்? இதெல்லாம் சிந்திங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பாஸ்டருடைய வேலையை ஜெபம் பண்ண வேண்டிய வேலை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், பாஸ்டருடைய வேலை ஜெபம் பண்றவரோட வேலையா இருந்தாலும் அந்த ஜெபத்துல அவர் என்ன வேலை செய்வார் நான் சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடுப்பு வலி சரியா போட்டு, மூட்டு வலியா சரியா போட்டு ஜெபிக்கிற வேலை இல்ல பாஸ்டருடைய வேலை.
பாஸ்ட் ஜெபம் பண்றதுனால உங்களுக்கு விடுதலை கிடைக்காது இப்படிலாம் சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். என்னைய போட்டு கொண்டு போடுவானுங்க போடு, கல்லெறிஞ்சே கொண்டுவானுங்க போடுறது. விசுவாசிகளால ஏத்துக்க முடியல. சில உண்மைகளை சொன்னா எப்படிதான் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு விடுதலை நான் ஜெபம் பண்றதுனால இல்ல, கல்வாரி சிலுவையில தேவன் தொங்கி ஜீவனை விட்டதுனால உங்களுக்கு விடுதலை வருகிறது. நீங்க தப்பா நினைக்கிறீங்க பாருங்க. பாஸ்ட் ஜெபம் பண்ணா விடுதலை, ஐயோ சத்தியமா கிடையாதுங்க. இயேசுனார் செத்ததால விடுதலை. இது மனசுல போதா இல்லையா பாருங்க. அந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். நீ விடுதலை ஆகிவிட்டால் என்கின்ற உண்மையை உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவைக்கு 100 தடவை 150 தடவை 1,00,000 தடவை சொல்லி உங்க மண்டைக்குள்ள எப்படியாலும் அதை திணிச்சு நீ விடுதலை அடைந்து விட்டால் என்கின்ற உண்மையை சொல்லி அவர் விடுதலை வாங்கி கொடுத்து இப்பொழுது என்றென்றைக்கும் பிதாவினுடைய வலது பாசரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவர் என்ன செஞ்சிருக்காரா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, நின்றுட்டு இருக்கக்கூடாதா? அப்படின்னா வேலையை முடிச்சுட்டேன்னு அர்த்தம். என் வேலைய அதுல பாருங்க ஒரு குசும்பு கத்தருக்கு என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கிறாராம். என்ன சொன்னாங்க? என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டேன்னு அர்த்தம். இனிமே எந்திரிக்க மாட்டேன்பா, வந்தேன் வேலையை முடிச்சுட்டேன், இப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன். இனி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து ஒரு சின்ன துரும்ப கூட வீரமாமாவாக கத்தர் செய்ய மாட்டார். என்ன வீரமாமா? இது நமக்கு அது கிறிஸ்தவனுக்கு தெரியாம டெய்லி பல பூமியில இருந்து 1 கோடி ஜனங்கள் ஜெபம் பண்றாங்க. இறங்கும் ஆண்டவரே, என்ன செய்யணுமா? நீ தற்கொலை பண்ணா கூட இறங்க மாட்டாரு. மனம் இறங்குன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, அது கூட ஒரு சரி, அதுவும் தப்பு தான், அதுவும் கொல்ல தப்பு தான். இறங்குவீராக, இறங்கி வாரும், எனக்காக இறங்கி வாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யப்பா, என் பிரச்சனை ஆண்டவரே, நான் 35,000 கடை வாங்கி விட்டாப்பா, ஏதாவது ஒண்ணு செய்யப்பா, இறங்க மாட்டுவாரு அப்படின்னு அவரை புடிச்சு வேட்டியை புடிச்சு உறவுறது மாதிரி உருவிட்டு இருக்கிறோம். சரி விடுங்க, பிரசங்க மாறுது. கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செய்வாருங்க அல்ல. சரி, அப்ப எபேசு சபைக்கு இதே போல பவுலுக்கு போனோன்னே பவுல் என்ன செஞ்சாரு? எல்லா லெட்டரும் கிழிச்சு குப்பையில போட்டுட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் கேளுங்கட்டு ஒரு அழகா ஒரு ஜெபம் பண்ணாரு. கர்த்தாவே, எபேசு சபை மக்களுக்கு கண்ணு பிரகாசமா இல்ல, அவங்க கண்ணு கொஞ்சம் பிரகாசமா இருக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்றேன். எதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 3 காரியத்தை பார்க்கறதுக்காக கர்த்தர் அவனுக்காக செத்த பிறகு அவனுக்கு பரலோகத்துல வச்சிருக்கிற ஒரு மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை இப்பயே பார்க்கணும். 1. 2 என்னன்னா, ஆண்டவரே நீர் அவனுக்கு பூமியில கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கிற அளவு கடந்த எண்ண முடியாத, தீர்க்க முடியாத, அழிக்க முடியாத அந்த சொத்து, அந்த ஐஸ்வர்யம், அந்த சொத்தை, அந்த ஆஸ்திய அவன் கண்ணு பார்க்கணும். 2வது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை அவர்களுக்குள்ளேயும் கிரியை செய்தது மாத்திரமல்ல, அவன் பரமேறி பரலோகத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த வல்லமை, பயங்கரமான வல்லமையை அவன் கண் காண வேண்டும் ஆண்டவரே என்ற இந்த 3 காரியத்தை பார்ப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. இல்ல 2 காரியத்தை நான் எடுக்கிறேன் பாருங்க. இது என் பிரசங்கம் அல்ல, விளங்கிக்கோங்க. என் பிரசங்கம் வேற, அதுக்கு இதை ஜோடி கட்டிட்டு வரேன் நான். பவுல் என்ன ஜெபிக்கிறாரு பாருங்க. உனக்கு எதுக்காக நான் சப்போர்ட் எடுக்கிறேன்னா, உனக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தருக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. உதாரணம், எனக்கு வந்து நான் பரலோகத்துக்கு வரணும், இது வந்து கர்த்தருக்கு ஒரு காரியம் இல்லை. உனக்கு தேவை கடவுள் யாருங்கிற வெளிப்பாடு. கடவுள் யாருங்கிற அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வர போதோ இல்லையோ, உன் சொத்தை விற்கிறதுனாலயோ நான் என்ன வேணா செய்யறேன்னு கத்தனால நீ என்ன ஒன்னும் செய்ய வேணாயா. நீ படைச்ச கடவுள் யாருன்னு உட்கார்ந்த இடத்துல 2 கை 2 கால் கூட தேவையில்லை, 2 கண்ணு கூட தேவையில்லை. படைச்ச கடவுள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் உன்னை விடுவிக்க போகிறது. அதுபோல உன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும், ஆமா நான் மறுபடியும் சொல்றேன், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தேவை என்னன்னா, நீங்கள் படைத்த இறைவன் யார், சத்தியம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இதே வீரமாமா உட்காந்து எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டா கர்த்தர் 15 காரணம் சொல்லுவார். அதை நீ நோட்ஸ் எடுக்க நீ ரெடியா இருக்கணும். நீ சும்மா உட்காந்துக்கிட்டு கையாடையான்னு கத்திட்டு இருக்க கூடாது. உட்காந்து கத்தட்ட பாதத்துல உட்காந்து என்ன ஆச்சு ஏதாச்சு இன்னைக்கெல்லாம் அதை பண்ணலான்னு பார்த்தா நேரம் அந்த பிரசங்கத்துக்கு கடைசியில் அடுத்தது பாருங்க. 2-3 திருவத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன், அது இன்னும் பண்ண முடியல. அந்த ஒரு பிட்டை, அது அந்த ஒரு பிட்டை 15 நிமிஷம் பிட்டை என்னால கொடுக்க முடியல. 10 நிமிஷம் அந்த பிட்டு
அதை கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த தெருவுக்காவது கொடுத்தலான்னு கட்டம் போட்டு வைக்கிறேன். ஆனா அந்த இடத்துக்கே போக முடியாதபடிக்கு அடைச்சிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பிசினஸ் எப்படி நடக்கும், நம்ம வியாபாரம் ஏன் இப்படி நடக்குது, நம்ம கொள்ளை ஏன் இப்படி போகுது, வாழை ஏன் சரியுதுன்னா இதுக்கெல்லாம் பைபிள்ல காரணம் இருக்குது. என்ன செஞ்சா அதெல்லாம் நடக்காது என்று எல்லாமே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, இருக்கட்டும். ஆக நமக்கு தேவை, நாம் ஆராதிக்கிற தேவன் யார், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்கின்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. அதுல ரெண்டு வெளிப்பாடு பாருங்க. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அளவற்ற, தீர்க்க முடியாத, கணக்கிட முடியாத, எண்ணி முடியாத, புத்தி கேட்டாத, வர்ணனை கேட்டாத, வார்த்தை கேட்டாத ஐஸ்வர்யம். அதன் பெயர் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. The glorious riches. மகிமையான ஐஸ்வர்யம். மகிமையின் ஐஸ்வர்யம் இல்ல, மகிமையான ஐஸ்வர்யம். கடவுளுடைய மகிமையான ஐஸ்வர்யம். ஒரு மனிதனுடைய ஐஸ்வர்யம் அல்ல, கடவுளுடைய மகிமையான ஐஸ்வர்யத்தை உன் கண் காண வேண்டும். அளவற்ற ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் உங்க கண்ணு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய வல்லமையும் உன் கண்ணு பார்க்க வேண்டும். இது ஏற்கனவே நான் பல மாதங்களுக்கு முன்பு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு குரங்குக்கு வெளியே, கூண்டுக்கு வெளியே வாழைப்பழம் போட்டு இடையில ஒரு குச்சி வச்சுட்டோம்னா அந்த வாழைப்பழம் கை கேட்டாதப்ப அந்த குச்சியை எடுத்து நீட்டி அந்த வாழைப்பழத்தை எடுத்து பழகிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து டக்குன்னு குச்சியை தூக்கி அந்த வாழைப்பழத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வாழைப்பழம் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த குச்சி தான் தேவனுடைய வல்லமை. அப்ப இந்த வல்லமையை பயன்படுத்தி தான் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரைட்டு. அப்ப இந்த வல்லமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை எபேசு சபைக்கு பவுல் சொல்லுகிறார். இப்ப நான் செய்திக்கு வருகிறேன். ஆபிரகாம் 99 வயதான பொழுது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, 99 வயதான பொழுது 75 வயதுல கர்த்தர் குழந்தைய தரன் வாக்குத்தத்தம் பண்ணினார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுதோ, தெய்வத்துக்கு தான் வெளிச்சம், சிரமப்படுங்க. கவனமா கேட்டா புரிஞ்சிடும். அது வேற ஒண்ணு இல்ல, முழு கவனத்தையும் செலுத்தினா புரிஞ்சிடும். நான் சொல்லி முடிச்ச பிறகு இப்ப ஜான்சனை கேட்கிறேன், ஜான்சனுக்கே பப்பன்னா அப்ப நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஜான்சன் கவனமா கேளுப்பா, நான் சொல்லி தரதெல்லாம் விளையாட்டு போகல விட்டுறாத. இதை அமெரிக்காவில் கூட இப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு ஆள் கிடையாது. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், கேளுங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசா இருக்கும்போது, அவன் கிழவனா இருக்கும்போது, ஒரு புள்ளையும் இல்லாதப்ப, ஒரு பூச்சி கூட வயிற்றுல இல்லாதப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், எண்ணி முடியாத பிள்ளைகளை தருவேன்னாரு. சும்மா அந்த சங்க ஊதிக்கத்தான் ஆண்டின்னு ஆசை காமிச்சு விட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இவன் கர்த்தர் இன்னைக்கு தருவாரு, நாளைக்கு தருவாரு, இன்னைக்கு தருவாரு, நாளைக்கு தருவாருன்னு 10 வருஷம் காத்திருக்கிறான். ஒரு பூச்சியும் காணும், ஒரு புழுவையும் காணும். கடைசியில் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கர்த்தர் தரிசனம் ஆகும்போது இவன் கேட்டான், ஆண்டவரே பேசாம என் வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான் எலையாசர்னு, அவனை தூக்கிட்டு நான் என் வாரிசா வச்சுக்கிட்டுமா, பேசாம அவனுக்கு புள்ள பிறக்கிறதெல்லாம் வேணா என் சந்ததியா கணக்கு வச்சுக்கோ, இவனை நான் புள்ளையா கத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தருக்கு கோபம் வந்து அவனை திட்டுறாரு. திட்டி அவனை வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு, நட்சத்திரத்தை பாரு, சூரியனை பாரு, நட்சத்திரத்தை என்னன்னாரு. நட்சத்திரத்தை என்ன முடியல, இவ்வளவு புள்ள உனக்கு தருவேன், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிறக்கிறதான் உன் சந்ததின்னு சொன்னார். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிறக்கிறதா உன் சந்ததின்னு சொல்லிட்டாரு. சரி, ரைட்டு. சொல்லி முடிச்சுன்னு என்ன செய்யணுவேன், என்ன சொன்னார் கர்த்தரு, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிறக்கிற புள்ளன்னு சொன்னாரா. அடுத்த நாளே வந்து அவ பொண்டாட்டி வந்து ஒப்பாட்டியை வச்சுக்கோன்னு சொன்ன உடனே இவன் உடனே ஒப்பாட்டியை வச்சுட்டு ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டான். சரி, இப்ப கர்த்தருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொல்லி இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறானே, ஏன் கேட்கல, நம்பல. சுத்தி வளைச்சு எங்க வருது பாயிண்ட்னா, கடவுளை நம்பாதனால தான் பெரிய பிரச்சனையே நமக்கு. கரெக்ட் 99 வயசாச்சு, 99 வயசு. இவனுக்கு ரைட்டு ஓகே, இவனுக்கு ஒரு புள்ள வந்துருச்சு, எப்படியோ ஒப்பாட்டிக்கு அவனுக்கோ புள்ள, இவன் வித்து போயிடுச்சாங்க. இப்ப பொண்டாட்டிக்கு பதில் சொல்லணும்ல. கர்த்தர் என்ன சொன்னாரு, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் புள்ளைய தரேன்னு சொன்னாரா சொல்லியா? 99 வயசாகி 100வது வயசுக்கு கேட்க வரலான்ட்டு போகும்போது கர்த்தர் கேட்காது, கூக்காது, நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எனக்கு முன்னாடி நடந்துட்டு யோக்கியமா இரு, உத்தமனா இரு, ஊருக்கே உத்தமனா இருக்கிற, உன் பொண்டாட்டி வேலைக்காரிய தொடுன்னு சொல்ற வரைக்கும் நீ தொடல, அது வரைக்கும் நீ உத்தம ஓகே, ஆனா எனக்கு முன்னாடி நீ உத்தமன் அல்ல. ஏன்னா நான் என்ன சொன்னேன், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு பிள்ளைய தர வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், ஆனா நீ ஒண்ணுமே செய்யல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்விக்கு பதில் தரணும் இல்ல. அவனுக்கு என்ன சந்தேகம், இனிமே என் வாழ்க்கையில புள்ள போறக்காது, எனக்கு 99 வயசு ஆச்சு, அந்த 85 வயசுல பிள்ளைய பெற்றதே பெரிய பாடு எனக்கு, அதுக்கே நான் பட்ட பாடு உனக்கு தான் தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த பிள்ளையை பெற்ற நான். இப்ப இதுக்கு மேல வந்து என் பொண்டாட்டியோட சேர்ந்து நான் பிள்ளையெல்லாம் பெக்க முடியாது, நானே ஒருவேளை நானே ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ணி பிள்ளை எனக்கு பலன் வந்தாலும் என் பொண்டாட்டிக்கு மாதவிடாய் நின்று போய் எத்தனையோ வருஷம் ஆகுதுப்பா, அவ பிள்ளைய பெக்க முடியாதுன்னு இவனுக்குள்ள 1008 4 லட்சம் சந்தேகம் உள்ளுக்குள்ள கிடக்குது. அதனால கர்த்தர் அவன் சந்தேகத்தை தீர்க்கும்படியாக என்ன சொன்னார்னா, நான் சர்வ வல்லமுடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் சர்வ வல்லமுடைய, இது சும்மா ஒரு பேர் அல்ல, நல்ல வேலைங்க, இது ஒரு பேர் அல்ல, இறைவன் யார் என்கின்ற மகாபெரிய வெளிப்பாட்டை தேவன் ஆபிரகாமுக்கு காண்பிச்சார். என்னை கடவுளா பார்க்கிற, ஓகே. என்னை வல்லமுடைய தேவனாய் பார்க்கிற, ஓகே. நான் வல்லமுடைய தேவன் மாத்திரமல்ல, தமிழ்ல நான் சர்வ வல்லமுடைய தேவன் தவறாக மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது வருந்தத்தக்க ஒரு விஷயம். பைபிள் முழுக்க சர்வ வல்லமுடைய தேவன் மொழியாக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் சர்வ வல்லமுடைய தேவன் வருகிறதோ அங்கெல்லாம் எல்ஷடாய் என்று வருகிறது. கிட்டத்தட்ட 45 இடத்துக்கு மேல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோபு புத்தகத்திலே முற்றிலும் முழுவதும் சர்வ வல்லவர் என்கின்ற பதம் எல்ஷடாய் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்க அப்படி எல்ஷடாய் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அங்க அப்படிதான் வருது. சரி, இருக்கட்டும், கவனிப்போம். இப்ப கர்த்தர் என்ன சொன்னார்னா, என்னுடைய நாமம் எல்ஷடாய் என்று கர்த்தர் சொன்னார். என்னுடைய நாமம், இப்ப நல்லா கவனிக்கணும். இவன் கேட்டது குழந்தை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எல்ஷடாய் என்கின்ற இந்த நாமத்தை நீ புரிந்து கொள்வாயானால் உனக்கு குழந்தை, ஒரு குழந்தை என்ன, நீ 1000 குழந்தையை பெற்றெடுக்க உனக்கு பலன் வந்துவிடும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். நீங்க புரிஞ்ச மாதிரி கை தட்டீங்க, புரியல, நான் திரும்பவும் சொல்றேன். உனக்கு தேவை வெளிப்பாடு. உனக்கு தேவை குழந்தை அல்ல, உனக்கு தேவை வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, எல்ஷடாய் என்கின்ற தெய்வத்தை நீ இப்பொழுது அறிந்து கொள். இவ்வளவு நாளா என்ன பார்த்த, ஓகே, இந்த என்னுடைய ஒரு கேரக்டர் உனக்கு தெரியல, என்னோட ஒரு புது கேரக்டரை நான் உங்ககிட்ட காட்ட ஆசைப்படுறேன். என்னுடைய நாமம் நான் எல்ஷடாயாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் தன்னை புது கோணத்திலே அவர் மனுக்குலத்துக்கு ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப ஆபிரகாமுக்கு தேவை என்னன்னா, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தைய தரல, சொல்லி 24 ஆண்டுகள் ஆச்சு, குழந்தைய தரல. பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தாமதிச்சது போல தெரியுது. ஆனா உண்மை, இயேசு கிறிஸ்து தாமதிக்கவில்லை. இவன் கடவுள் யார் என்கின்ற வெளிப்பாடு அற்றவனாக இருந்தபடியால் கர்த்தர் அவ்வளவு நேரம் அவனுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா போய் கடைசியாக கர்த்தர் குழந்தைய தராம வெளிப்பாட்டை கொடுத்தார். ஹலோ, குழந்தைய தரத்துக்கு முன்னாடி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். குழந்தைய தரத்துக்கு முன்னாடி, அம்மா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. இப்ப வீரம்மாவுக்கும் இதே பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடி நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற வெளிப்பாட்டை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ பிரச்சனை தீருங்கிற, அவரு சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீ முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு உள்ள வல்லமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் சர்வ வல்லமுடைய தேவன் என்பதை உன் அறிவுக்குள்ளே போக வேண்டும், உன் ரத்தத்துக்குள்ளே போக வேண்டும். நான் சர்வ வல்லமுடைய தேவன், நான் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள கிடைக்கணும். தமிழ்ல சர்வ வல்லமுடைய தேவன் என்று தமிழ்ல தவறாக திரும்பவும் சொல்றேன், மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. எல்ஷடாய் என்பது 2 வார்த்தையினுடைய கூடுதலாக இருக்கிறது. எல் கூட்டல் ஷடாய். இந்த சடையில ஷடாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எபிரேய பாஷை நம்ம எப்படி உச்சரிக்கணும் நமக்கு தெரியாது. அவங்க SHADAI DDAI அப்படின்னு போடுறாங்க இங்கிலீஷ்ல. அதனால ஷடாய் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எல் ஷடாய் அப்படிங்கிறோம், எல் ஷடாய் என்று சொல்லலாம். எல் ஷடாய் எல்லாரும் பொதுவா எல் ஷடாய் அப்படிங்கிறாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த எல் என்றால் அந்த காலத்துல கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் எல் எலோஹிம். எல்னா கடவுள், எலோஹிம் என்றால் கடவுள்கள். சரி, ரொம்ப குழப்பிக்காதீங்க. எல்னா ஒருமை, எலோஹிம்னா பன்மை, நாய்கள் அப்படிங்கிறது போல எல் எலோஹிம். சரி, அப்ப எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்னா என்ன அப்படின்னா சர்வ வல்லமை உடைய தேவன். இது மட்டும் வச்சு, எல்லுக்கே சர்வ வல்லமை இருக்கிறது. எல்லுனாவே மைட்டி காட், ஆல் மைட்டி காட் என்ற அர்த்தம். இப்ப ஷடை அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்க தமிழ்ல மொழியாக்கம் போடுவதை விட்டு விட்டார்கள். அதான் விஷயம். அப்ப இந்த ஷடாய் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மார்பகம் பெருத்தவர் அல்லது மார்பகம் உடையவர், பெண்ணினுடைய மார்பகம் உடையவர் அர்த்தம். மார்பகம்னா ஆணுக்கு ஒரு தான் மார்பு இருக்குது. அந்த மார்புன்னு சொன்னா பெண்களுக்கு இருக்கிற மார்பை அங்க ஆண்ட சொல்லுகிறார். பிரஸ்டட் அப்படின்னு சொல்றாரு. பிக் பிரஸ்டட் ஒன் அல்லனா பிரஸ்டட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. மார்பகம் பெருத்த தேவன். என்னங்க மார்பகம் பெருத்த தேவன், என்னங்க இப்படி இருக்குது, ஆண்டவர் இப்படியா வெளிப்படுவாரு
அப்படின்னு சொன்னா மார்பகம் உடையவர் என்ன அவர் சொல்ல வராருங்கிறத மட்டும் நீங்க விளைவிக்கணும். கள்ள முசல்ல சொன்னேன், கடவுளுக்கு இந்து மதம் விளக்கம் கொடுக்கும் பொழுது 1000 தலை உடையது கடவுள், 1000 கண்களை உடைய கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அப்படியே 1000 தலை இருந்தா 2000 கண்ணில் இருக்கணும். என்னங்க 1000 தலைக்கு 1000 கண்ணு இருக்குது, கடவுள் மூச்சுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. எழுத்துக்குரிய அர்த்தம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஞான அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை படிக்காத மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கடவுளுக்கு இலக்கணம் கொடுக்கும் பொழுது 1000 தலை 1000 கண்ணுன்னு சொன்னாங்க. தயவுசெய்து கவனிச்சுட்டு வாங்க. எதுக்காக சொன்னாங்க 1000 தலை 1000 கண்ணுன்னு? ஜான்சன் சொல்லுங்க, எதுக்காக சொன்னாங்க? எழுத்துக்குரிய பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஞான பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மீக பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுத்துக்குரிய பிரகாரமாய் கொடுக்கிற ஊமையில சில தவறுகளை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க ஜெயந்தியம்மா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேளுங்க, 4 மண்டையை வச்சுட்டு கேட்டாவே நான் பேசுறது புரியாது. புத்தி எங்கேயாவது மேய விட்டுட்டு கேட்டீங்கன்னா அப்புறம் வந்தது வீணா போயிடும். காலையில ஒரு அம்மா கூட்டம் முடிச்சு ஆமியன் போட்டு எல்லாம் வெளியே போன பிறகு ஐயா திருவிருந்து கொடுனுச்சு. இன்னைக்கு திருவிருந்து வேணா, ஒரு விருந்து வேணா, நீ வீட்டுக்கு போமான்னு. நான் பைத்தியக்காரத்தனமா இல்ல, பைத்தியமா பிடிச்சு போச்சு. 2 வாயில அப்பத்தையும் ரசத்தையும் போட்டோன்னே கத்தர் இறங்கி வந்து உன்னையும் குடும்பத்தையும் அப்படியே செலுன்னு செலுக்கி வைக்க போறாரா? லேட்டா வந்தா விட்டுட்டு போயிட்டே இருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. செய்தி கேட்கல, பாட்டு கேட்கல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, ஒரு குதிரை கிடையாது, ஒரு சுக்கு கிடையாது. கூட்டம் முடிஞ்சுன்னா வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுங்க. என்ன வேலையை நான் ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் நான். அது மாதிரி ஜெயந்தி அம்மா வந்துட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப வந்தீங்க வேகமா, ஆராதனை பாட்டெல்லாம் முடிஞ்சு வந்தீங்க, என் புருஷன் கச்சேரிக்கு போறேன்னு வந்தீங்க. சரி, வந்ததே பெருசு. இங்க வந்தது வார்த்தையை கேட்க வேணாமா? உங்க கவனம் வெளியே எங்கேயாவது கூடாது. எழுத்துக்குரிய பிரகாரமாய் பொருள் எடுக்கக்கூடாது, ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எழுத்துக்குரிய ஊமையில சில தவறுகள் செய்யறாங்க. சாலப்பட்டி அம்மா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனையோ நாளுடைய பழக்கம் அது, ரத்தத்துல ஊர்னது. வீட்டுக்கு போனாங்க ஐயா, தூக்கமே வரமாட்டேங்குது ஐயா. இங்க வந்தா தூக்கமான தூக்கம் ஐயா. ஒரு கடவுளுக்கு மரியாதை வேணாமா? நான் கேட்கிறேன், எனக்கு மரியாதை வேணாங்கம்மா. சலப்பட்டி அம்மா, எனக்கு மரியாதை வேணாம். இங்க ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசிட்டு இருக்கிறார், நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. கண்ணை மூடக்கூடாது. நீங்க கண்ணை மூடா நான் கிட்ட வருவேன், அப்ப நீங்க தூங்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிட்டேயே வந்துடுறேன். பிரசங்கம் பண்றதுக்கு நேரம் இல்லாம நான் கத்தட்ட கதறிட்டு வரேன். பாட்டை குறைக்கலாமா, 2 ஸ்டான்ஸாவை நிப்பாட்டலாமா அப்படின்னு நான் சாட்சியை நிப்பாட்டலாமா, நான் மண்டையை போட்டு குறைச்சிட்டு இருக்கிறேன். இங்க என்னடா 7 மணிக்கு பஸ் போகுது, 6:45 பஸ் போகுதுன்ட்டு 5 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு கிளம்புறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறீங்க. வேணா ஒன்று சொல்லுங்க, குளித்தல பாட்டு வேணா, செய்தி சாட்சியும் வேணாம், நேரா செய்திக்கு வந்தாரு. இல்ல 4:30க்காவது வரணும் ஆராதனைக்கு. அது சொல்றதுக்கு உட்காந்துருக்கிறதுக்கு யாருக்கும் மனசுல வராது. 4:30க்கு வந்தாது ஆரம்பிக்கலாம் பஸ், 7 மணிக்கு கொடுங்கன்னு. அது கிடையாது. முசூர்ல ஒவ்வொரு வாரமும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன். குளித்தல்ல 3/4 மணி நேரம் பண்றதுக்கு நேரம் கிடையாது. இந்த 2 இட்லி திங்கிறவன் எப்படி இருப்பான்? என்னையமா தான் இருப்பான். எழுத்துக்குரிய பிரகாரமாய் ஒரு ஓமையை சொல்லும் பொழுது அந்த ஓமையில சில தவறுகள் இருப்பது போல தோன்றும். போன வாரம் சொன்னேன், இங்க பிரசங்கம் பண்ண என்னன்னு தெரியல. விவசாயி ஒருத்தன் விதைக்கிறான், சில விதை நல்ல நிலத்துல விழுவுது, சில விதை வந்து முள்ளுல விழுவுது, சில விதை கல்லுல விழுவுது, சில விதை நல்ல நிலத்துல விழுவுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வந்து நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், எந்த கிறுக்கு புயலாவது முள்ளுலையும் கல்லுலையும் விதைப்பானா? அப்புறம் எப்படி ஆண்டவர் விதைக்கிறாருன்னு சொல்றாரு? நான் ஜெயந்தி சிஸ்டர், கலையரசி சிஸ்டர், உங்க பேர், நீங்க கலையரசி உங்க பேரை மறந்துட்டேனே, கலைச்சொல்லி சிஸ்டர் சொல்லுங்க. எவனாவது விதைக்கிறவன் போய் முள்ளில் விதைப்பானா? எந்த விவசாயி அது நீங்க விதைப்பீங்களா? அப்புறம் கர்த்தர் வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன், விவசாயி ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடும் பொழுது இப்படி ஒப்பிடுறார். பரலோக
ஏங்க ஒரு மனுஷன் வளைச்சான்னு சொல்லாங்க, அவர் அப்படி சொல்ல, பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடும் பொழுது இப்படி ஒப்பிடுறாரு. இதுவே தப்பா இல்லையா? என்ன ஜான்சன், புரியுதா புரியலையா? என் கேள்வி புரியுதா புரியலையா? எவனா விதைக்கிறேன் முழுல விதைப்பானா? ஐயா நீ விதைப்பியா? அப்ப ஏன் அவன் முழுல போய் விதைச்சான்? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப தப்பு இருக்கிறது போல தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது தப்பு இருக்கட்டும், இதனுடைய ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள். என்னங்க? ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள். அதை விட்டுட்டு எழுத்துக்குரிய பிரகாரமா போட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்காது. அதை பிச்சுக்க வேண்டிதான், இல்லைன்னு சொல்ல வரல. எழுத்துக்குரிய பிரகாரமா தவறா இருந்தா விட்டுட்டு அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமா போங்க. ஏன்னா நிலத்துல விதை விதைக்கிறவனுக்கு நிலம் கண்ணுக்கு தெரியுது. அவரு சொல்ல போறது வசனத்தை விதைக்கிற ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இப்ப விதைக்கும் போது உங்க நிலம் தான் இருதயம். உங்க நிலத்துல முள்ளு இருக்கா கல் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? சாணி இருக்கா குப்பை இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும்? மண் இருக்குதா சட்டி இருக்குதான் எனக்கு என்ன தெரியும்? உங்க இருதயத்துல. புரியுதுங்களா? அப்ப உங்க இருதயத்தை நான் பார்க்க முடியாது, இந்த நிலத்தை நான் பார்க்கலாம், உங்க இருதயத்தை நான் பார்க்க முடியாது. அப்ப கர்த்தர் வந்து விதையை விதைக்கிறான்னு சொன்னா வசனத்தை விதைக்கிறான்னு கீழே சொல்றாரு. இருதயம் தான் நிலன்ட்டாரு, வசனம் தான் விதன்ட்டாரு, விதை தான் வசனம்ட்டாரு. அப்ப அந்த ஊமை கரெக்டா வந்துருச்சு. அந்த கதை வந்து ஒரு மாதிரி இடக்கு மடக்கா இருக்கிற போது தெரிஞ்சாலும் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது கரெக்டா வந்துருச்சு. அதுபோல இங்க வந்து கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னை மார்பகம் பெருத்த தேவனாய் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஏங்க மார்பகம் உடைய தேவன் அப்படின்னு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. மார்பகம் இது எதுக்காக சொல்ல வந்தாரு கர்த்தர்? அந்த முன்னாடி ஏன் ஷடாய் என்று சொல்லக்கூடாதா? ஏன் முன்னாடி எல்லையும் சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டாரு? ஒட்ட வச்சவரு நல்லா கவனிங்க, இது நான் நீ யோசிச்சு வச்ச பேர் இல்லைங்க. கர்த்தர் தனக்கே ஒரு பேர் வச்சுக்கிட்டு அவர் தன்னையே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் தான் எல்ஷடாய் வந்திருக்கிறேன். யாரு வந்திருக்கிறாரு? இது இத்தனை நாள் அந்த பேரை கேட்டதில்லை ஆபிரகாம். என்ன புதுசா இருக்குது இந்த வார்த்தையை உள்ள விட்டு ஆட்டுறாரு? என்ன மார்பகம் பெருத்த தேவனுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இவனுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வீட்டுல உட்காந்து 10,000 தடவை யோசிச்சாதான் புரியும் இவனுக்கு. அவரு சொல்லிட்டு போயிட்டார் எல்ஷடாயின்ட்டாரு, எப்ராய பாஷையில எல்ஷடாயின்ட்டு போயிட்டாரு. நான் தான் எல்ஷடாயி அப்படின்ட்டு உனக்கு குழந்தைய கொடுப்பேன்ட்டு போயிட்டாரு. நல்லா கவனிங்க, குழந்தைய கொடுப்பேங்கிறதுக்கு எல்ஷடாய்க்கு என்னப்பா விஷயம்? நீ எல்ஷடாயை புரிஞ்சுட்டாதாப்பா குழந்தை கிடைக்கிட்டு போயிட்டாரு. இதுதான் விஷயம். எல்ஷடாயை குறிச்ச ஒரு வெளிப்பாடு வந்தா உனக்கு குழந்தை வந்துருப்பா அப்படின்ட்டாரு. சரி, எல்ஷடாய்னா என்ன? நம்ம அவன் நோண்டி பார்த்தாலே நம்மளால அவன் நோண்டி பார்த்துட்டான். நோண்டி பார்க்கவும் தான் அவனுக்கு புள்ள பிறந்துச்சு. ஏன்னா அவனுடைய பாஷையில கர்த்தர் பேசினாலும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு புரியல பாருங்களேன். இப்ப நான் விளக்கத்துக்கு முக்குன்னு முக்குறேன், எந்த ஊழியக்காரன் வந்தாலும் முக்குன்னு முக்கியம் அவனுது. இந்த எல்ஷடாயை விளக்கறதுக்குள்ள மண்டை பிச்சு போய் செத்துப்பிடுவான். சரி பாருங்க, நல்லா திரும்ப நவச்சுக்கொள்ளுங்க. ஷடாய் என்றால் மார்பகம் உடையவர், எல் என்றால் சர்வ வல்லமை உடையவர். என்னையா உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கையில ஜான்சன் கூட நோட்ஸ் எடுக்கலாம், உலகத்துல எவன் நோட்ஸ் எடுப்பான்? ஒரு வயல் நோட்ஸ் எடுக்க மாட்டான். எடுத்துருக்கியா? ஷடாய் என்றால் மார்பகம் உடையவர், எல் என்றால் சர்வ வல்லமுடைய தேவர். இது ரெண்டையும் கோத்து என்னங்க சொல்றது? என்னங்க அர்த்தம் சொல்றது அப்படின்னா, சரி எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு சொல்றேன் கேளுங்களேன். மாடு பிடிக்க போகும்போது சிந்து ஜெயந்தி அம்மாவுக்கு நல்லா தெரியுமே, மாடு பிடிக்க போகும்போது கண்ணு போட்டுருச்சு. அந்த மாட்டை பார்த்து கிட்டத்தட்ட இது இவ்வளவு பால் கறக்குன்னு ஒரு பழக்கம் உள்ள ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? முடியாதா? முடியுமா? இல்ல எனக்கு தெரியாது. என்னமா நீங்க முடியுமா? அந்த மாட்டுக்கு மடி பெருசா இருக்குது. மடி பெருசா இருந்தா கொஞ்சம் சொல்லலாமா? அதாவது பால்கள் நிறைய கறக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? சரி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். இது இயற்கையா அது உண்மையான்னு தெரியல, இருக்கலாம். சிந்து மாட்டுக்குலாம் மடி எவ்வளவு மடி எந்த அளவுக்கு மாட்டுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு பால் கொடுக்குற அளவு வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? இப்ப கர்த்தர் இதே அர்த்தத்தை தான் பேசுறாரு. இப்ப மறுபடியும் எல்ஷடாய் என்று அவர் சொல்லும் போது நான் மார்பகம் பெருத்தவர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பொருளை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷ காலமாகட்டும் 2 வருஷ காலமாகட்டும், இந்த காலத்துல விட்டுருங்க, இன்னைக்கு ஃபீடிங் வந்துருச்சு, இட்லி கொடுக்குற சோறு கொடுக்குற, அந்த காலத்துல அந்த குழந்தைக்கு என்னதான் ஆகாரம் தெரியுங்களா? அம்மாவோட பால் தான். அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அத்தனை ஆகாரமும் எங்க இருக்குது அப்படின்னா அம்மாவோட பால்ல இருக்குது. அம்மாவோட பால்ல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த அர்த்தத்துல தேவன் என்ன சொல்றாரு? முழு மனுக்குலத்தையும் குழந்தையா பார்க்கிறார் கர்த்தர். முழு மனுக்குலத்தையும், மனுக்குலம் மாத்திரமல்ல, தயவுசெய்து விளங்கிக்கோங்க, அண்ட சராசரத்தையுமே ஒரு குழந்தையா பார்க்கிறார்.
ஏன்னா இவர் தான் உண்டாக்குனார். குழந்தையா பார்த்து உனக்கு எத்தனை பால் தேவைனாலும் என்னங்க அதான் அர்த்தம் அதுக்கு. இந்த எல்லுங்கிறது இப்ப கொண்டு வரேன். அந்த எல் அப்படின்னா சர்வ வல்லமைன்னு சொல்றாரு. போஷிப்பதில் வல்லமையுடையவர் அர்த்தம். எல் ஷடாய் என்றால் போஷிப்பதில் வல்லமையுடையவர், கொடுப்பதில் வல்லமையுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த எல். அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு கேளுங்களேன். பன்னி 16 குட்டி போடுமா? அதிகபட்சம் வச்சுக்கோங்க, வார்த்தை சொல்ல வரேன். பன்னி 16 குட்டி ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கோங்க. எவ்வளவு மேக்சிமம் போடும்? சரி, எலி எவ்வளவு போடும்? எலி ஏற்படுத்து போறது இல்ல, எலி ஏற்படுத்து போறது பன்னி வச்சுக்கலாம். ஒரு தான் நீங்க புரியறதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் புரிஞ்சாதான் கத்தட்ட போக முடியும். பன்னி ஏகப்பட்ட குட்டி போடுது. வத 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 நல்லா பன்னி குட்டி போட்ட மாதிரி சொல்றோம் இல்லையா? வத 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 வதன் குட்டி போடுது. நல்லா கவனிக்கணும். அத்தனை குட்டிக்கும் இந்த அம்மா பால் தருதா தரலையா? நல்லா கவனிக்கணும். தருது, தருது. இப்ப இந்த அர்த்தத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு புள்ள இல்லப்பா எனக்கு, 1 கோடி பிள்ளைங்க வந்தாலும் 1 கோடி பிள்ளைக்கும் பால் கொடுத்து இன்னொரு 1 கோடி பிள்ளைக்கு பால் என்கிட்ட ரெடியா இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். கை தட்டுங்களேன். இதை விளங்கிட்டாதான் உள்ளுக்குள்ள போக முடியும். என்னடா மார்பகம் பெருத்த கர்த்தர், என்னடா எல்ஷடாய்னா இதுதான் எல்ஷடாய். வேற வழியில் இதை புரிஞ்சாதான் மத்ததுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்ஷடாய்னா என்ன அப்படின்னா அந்த அர்த்தத்தை நான் கடைசியா சொல்றேன். இப்ப எனக்கு வாய் புரிக்குது, வாய் வருது, நான் பின்னாடி சொல்றேன். உனக்கு எவ்வளவு தேவைனாலும் உன்னுடைய எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய பலன் என்னிடத்துல உண்டு. உனக்கு என்ன தேவைனாலும், ஹலோ, எவ்வளவு தேவைங்கிறது வேற, என்ன தேவைங்கிறது வேற இல்லையா? என்ன தேவைனாலும் அந்த தேவையை சந்திப்பதற்கான பலன் என்னிடத்துல உண்டு. எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாலும் அத்தனை பேருடைய தேவைகளை சந்திக்க எனக்கு பலன் உண்டு. என் நாமம் எல் ஷடாய் என்று கர்த்தர் சொன்னார். என் நாமம் எல் ஷடாய். கவனிக்கணும். உங்களுக்கு தேவை வெளிப்பாடு. இந்த எல் ஷடாய மாத்திரம் கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க உங்க வாழ்க்கையில. அதுக்கெல்லாம் உதவி செய்யறேன். ஒரு கேள்வி சொல்லுவேன். அந்த கேள்வியை போய் வீட்டுல எழுதி வச்சு ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசம் அந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு அறிவு உள்ளுக்குள்ள சுரக்கும் பாருங்க. அது சுரந்துருச்சுன்னா போதும். அதை நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். எல் ஷடாயை புரிந்து கொள்வதற்கு நான் சில உதவிகளை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதை அறிவுல ஏத்துக்காதீங்க, உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. ஒரு பன்னி எத்தனை ஆயிரம் குட்டி போட்டாலும், எத்தனை லட்சம் குட்டி போட்டாலும், ஒரு உதாரணத்துக்கு கர்த்தர் சொன்ன அர்த்தம், ஒரு பன்னி 16 குட்டி போடும்போது 16 குட்டிக்கு தேவையான பாலை நான் பன்னிக்கு தந்திருக்கும் பொழுது, எனக்கு 1 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னா 1 கோடி ஜனங்களையும் போஷிப்பதற்கு தேவையான பலன் என்னிடத்துல இருக்கிறது. நான் உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிற தேவன் அல்ல. பால் பத்தலன்னு சொல்லிட்டு ரப்பர் ஃபீடிங் கொடுக்கிற தேவன் நான் அல்ல. உனக்கு என்ன தேவைனாலும், எது தேவைனாலும், எப்ப தேவைனாலும், எவ்வளவு தேவைனாலும் அதை சந்திப்பதற்கு என்னிடத்துல என்ன இருக்கிறது? ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தேவையான அத்தனையும் ஒரு தாய் குழந்தைக்கு தருவதற்கு எல்லாமே இருப்பது போல உனக்கு தேவையான அத்தனையும் தருவதற்கு எனக்கு பலன் உண்டு. அதான் எல் ஷடாய். எல் ஷடாய். சரி, இப்ப சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப போஷிப்பதில் வல்லவர் என்னங்க? நிறைய காரியம் சொல்றேன். என்ன அது ஒவ்வொன்னுடைய மனசுல புரிஞ்சு வச்சுட்டே வாங்க. ஆதியாகமத்துல 1ல ஒரு வசனம் வாட்சம் பாத்தீங்களா? அந்த 29-30 காலைல வாட்சிங்களே, கவனிங்க. 29-30 வாசிங்க. அதை எப்படி நான் சொல்றேன். வாசிங்க. பாட்டு ஜெயந்திங்க உங்களுங்கிற வார்த்தையை போட்டார். உங்களுக்கு கொடுத்தேன். கல்னி உனக்குன்னு சொன்ன பத்தியா? இங்க ஆதியாம 1லயே ஆதாம வந்துட்டாங்க, ஏவாளம் வந்துட்டாங்க. அது ஒரு ஹிஸ்டரி தான். அது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி 1ல கொடுத்துட்டு 2ல இருந்து விளக்குறாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதான் அங்க ஒருத்தர் கிடையாது, அங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்காக சொல்ல வரேன். இங்க நீங்களும் உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு கொடுத்தேன்ட்டாரு. இப்ப கவனிங்க, நீங்க என்ன வாசிச்சதுக்கு அர்த்தம் சொல்றேன். நான் உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்தையே பண்படுத்துன்னு சொல்லிட்டாரு. அதை பண்படுத்தி காத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாரு.
நான் நினைச்சேன் அந்த தோட்டத்தில் மாத்தான் செடி கொடி பூண்டெல்லாம் இருக்கு, மரம்லாம் இருக்கும் போல நினைச்சா, இப்ப கர்த்தர் இங்க தெளிவா சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க. பூமி எங்கும், பூமியின் மேல் எங்குமா? பூமியின் மேல் எங்கும். அதாவது நம்ம பாஷையில் சொல்ல போனா பூமி முழுக்க, உலகம் முழுக்க, உலகம் முழுக்க மரத்தையும் செடியையும் கொடியையும் கீரையையும் புல்லையும் பூண்டையும் எல்லாம் கணக்கில்லாம வச்சுட்டு இதெல்லாம் நான் உனக்கு ஆகாரமா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இப்ப நல்லா கவனி, ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு, நீங்க சிந்திங்க, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்ல வரேன். எப்படி நீங்க சிந்திக்கணும் எனக்கு தெரியல, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு பூமி எங்கும் பலன் தேவையா? என்னங்க ஏங்க, ஒரே ஒரு ஆம்பளை ஒரே ஒரு பொம்பளைங்க, அதுக்கு கர்த்தர் சொன்னாரு உனக்கு ஆகாரம் எங்க எல்லாம் இருக்குதான்? பூமி முழுக்க, பூமி முழுக்க நான் பழம் தரும் செடிகளையும் கொடிகளையும் செடிகளையும் கீரைகளையும் பயிர் வகைகளையும் நான் உனக்கு ஆகாரமாய் கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு மாத்திரம் அதை கொடுக்கலவா, உனக்கு ஆகாரத்தை வச்சுக்கோ. ஊரும் பிராணிகள், பறவைகள், மிருக ஜீவன்கள், நீர்வனத்தை தண்ணியில வாழக்கூடிய மீன் வகைகள், இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் சோறு போடணும். நான் சொல்றது கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, போஷிப்பதில் வல்லவர்னு சொல்றதுக்காக அதெல்லாம் எடுக்கிறேன் நான். கடவுளுடைய போஷிப் எப்படி, கடவுளுடைய போஷிப் எப்படி? இன்னைக்கு காலையில பால்ராஜ் ஐயா முசிறி சபையில சாட்சி சொன்னாரு, அதை பத்தி நான் அவர்கிட்ட பின்னாடி கேட்கணும். பெங்களூர்ல போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்க வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல ஒரு ஹோட்டல் கடை மாதிரி இருக்குதான், பழம் எவ்வளவு வேணா இருக்குதான், என்ன உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குதான், எது வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா, கீழே இறங்கி போனாலும் அங்கேயும் ஃப்ரீயா, பெல் அடிச்சு நீ வானு கூப்பிட்டா மாத்திரம் காசாம் அப்படின்னு சொன்னாராம். சரி, ஒரு 5 ஸ்டார் காசு வாங்கிடுறான். உள்ளுக்குள்ள போகும்போது நீ தின்னா எவ்வளவு திம்ப? 5000 ரூபாய்க்கு திம்பியா? இங்க 5000 ரூபாய் கட்டிட்டு உள்ளுக்குள்ள போற, நீ தின்னு. என்னம்மா வேறமாமா 5000 ரூபாய் கொடுத்துட்டு திங்கிறது தின்னா என்னத்தை திம்ப? நீ வவுத்தொழிச்சு தான் பத்து கடை பண்ணி என்னத்தை திம்ப? நீ எவ்வளவு தின்றுவ? நீ 10 கிலோ கறி தின்றுவியா ஒரு நாள்ல? ஒரு பாட்டில் போகண்டாவை குடிச்சிருவியா? 1/2 கிலோ ஐஸ்கிரீம் தின்றுவியா? தின்னுங்க எல்லாம் சேர்ந்தா காசு வாங்கிட்டால நானு. இப்ப கவனிங்க, ஒருத்தனுக்கு 2 பேருக்கு இவ்வளவு ஐயா அப்படின்னு கேட்டா அவன் ஹோட்டல்ல பில்லு வாங்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படி செய்யறான். சரி இருக்கட்டும். இப்ப நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, காடுகளிலே வாழைப்பழங்கள் என்ன ஆகுதுதான், கீழே விழுந்து அழுகி அப்படி ஈ மூச்சிட்டு கிடக்குதான் காடுகளில. இது எதை காட்டுது அப்படின்னா, கவனிங்க, இது ஒரு சின்ன விஷயம், கவனிச்சுட்டே வாங்க. இதுல இருந்து கர்த்தர்கிட்ட போகணுமானுங்க, அதான் விஷயம், இதுதான் வெளிப்பாடு. கொல்ல கொள்ளையா குரங்கு இருக்குதான் காட்டுல. குரங்குக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா? இது திங்க முடியாம கீழே கிடந்ததுனால அந்த வாழைப்பழம் அழுகி போயிட்டு இருக்குதான். அப்படின்னா என்ன சொல்றாரு, மிச்சம் இல்ல, எத்தனை லட்சம் குரங்கு இருந்தாலும் அத்தனை லட்சம் குரங்குக்கும் மிஞ்சின ஆகாரத்தை கர்த்தர் காடுகளில் வைத்திருக்கிறார். நீ எத்தனை குரங்கோட உண்டாக்குற வாடா, நான் அதுக்கு தேவையான ஆகாரத்தை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான ஆகாரத்தை கவனிங்க. ஒரு குரங்கு சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. காட்டு எருமை பெருசா இருக்குமா, வீட்டு எருமை பெருசா இருக்குமா? இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. நீ வீட்டுல கட்டி வச்சு புண்ணாக்கு போட்டு சத்துணவு போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தி பருத்திப்பாலை போட்டு ஆட்டி கொஞ்சி குழவி குளிப்பாட்டி மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கிற, அது சூம்பி போன மாடு மாதிரி கிடக்குது. காட்டுல இருக்கிற வால்பால் இருக்கிற ஒரு எருவு மாட்டை போய் தச்சு வாழ்க்கையில பாத்துட்டு வாங்க. அது பேர் போத்துன்னு சொல்றாங்க. நான் போனது அது ஒண்ணுதான், அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். அது பேர் என்னங்க? போத்து. தூங்காம கேளுமா, கொஞ்சம் திருவிழா தானே ஒரு நாளாவது. பாவம் இல்லை ஆண்டவர். ஐயோ, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தூங்கிட்டு என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைங்களுக்காக முடிச்சிருக்கோம் நாம. போத்து பஸ் போச்சுன்னா பாலத்துல நடு பாலத்துல ஒரு நாள் வரும்போது நடு பாலத்துல ஒண்ணு கண்ணங்கரையன்னு படுத்து கிடந்துச்சு. அப்பா யானை போக்குன்னு பாக்குறேன், வண்டி நிப்பாட்டி விட்டான் டிரைவர். போங்க ஏன்னா போக மாட்டேங்கிறான். லேட் ஆச்சுன்னா ஐயோ போத்து போனாதாங்க போகுங்கிறான். போத்து போகணுங்க அப்படிங்கிறான். என்னடா யானை கூட பயப்பட மாட்டாங்க, இந்த போத்துக்கு நான் பயந்துதாங்க ஆகணுங்கிறான். விட்டு தூக்கினா வண்டியவே கிண்டி கிளங்க எடுத்துருமா போத்து.
அப்பா அடிச்சா ஊரே சிங்கம் போகுது. நம்ம ஊர் எருமாடோட 5 மடங்கு இருக்குது அந்த போத்து. எவன் தான் தீனி போடுவானோ தெரியல, அது பாட்டில் மேயுது. இப்ப என்ன விளைவிக்கிறீங்க? எத்தனை ஆயிரம் மாடு மேய்ஞ்சாலும் அத்தனை ஆயிரம் மாட்டுக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரா? கொடுக்கலையா? எத்தனை லட்சம் யானைகள் இருந்தாலும் அத்தனை லட்சம் யானைகளுக்கு தீனி வச்சிருக்காரா? வைக்கலையா? சொல்லுங்க. வச்சிருக்கிறார். சரி, கடலுக்கு போவோம், மீன் வகைகளுக்கு போவோம். திமிங்கலம் இருக்கா இல்லையா? அப்படி வால் அடிச்சாவே அந்த காலத்துல கப்பலை தூக்கி போட்டுருவாங்க. அத்த பெருசனா இருக்குதுங்க. வேணா தஞ்சாவூர்ல போய் பாருங்க, ஒரு திமிங்கலத்தோட, குட்டி திமிங்கலத்தோட எலும்பு வச்சிருக்காங்க. இந்த ரூம் சைஸ் இருக்கும் தஞ்சாவூர்ல, இந்த ரூம் சைஸ் இருக்கு. அந்த எலும்பு திமிங்கலத்தோட எலும்பு வச்சிருக்கான். புரியுதுங்களா? அது வந்து குட்டி திமிங்கலமா. அப்படின்னா பெரிய திமிங்கலம் எப்படி இருக்கும்? அதான் ஒரு கப்பலையே தூக்கி போடுறதுனா பாருங்களேன். ஒரு கப்பலையே தூக்கி புரட்டி போடுறதுன்னா அந்த திமிங்கலத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த திமிங்கலத்துக்கு சோறு எப்படிங்க? என்னங்க சொல்லுங்க. என்னத்தை திங்குதோ கடவுளுக்கு தான் தெரியும், வெளிச்சம். சரி, ரைட்டு. கவனிங்க. அது ஏதாவது அரைகால சோறு திங்குதா இல்ல கஞ்சிக்கு குளிச்சுட்டு உயிரோடுக்குதா? கும்முன்னு பார்த்து அறுத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய கொழுப்பு எடுத்தீங்கன்னா அந்த குளுத்தலம் முழுக்க ஊத்தலாம். ஒரு திமிங்கலத்துல உள்ள கொழுப்பு எடுத்தோம்னா அப்ப அந்த அளவுக்கு கொழுப்பு ஏறுற அளவுக்கு கத்தர் என்ன செய்யறாரு? திமிங்கலத்துக்கு ஆகாரம் தருகிறார். அப்ப நம்முடைய கத்தர் போஷிப்பதில் வல்லவரா இல்லையாங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம அத்தனை பேத்துக்கும் ஆக்சிஜன் தேவை சுவாசிக்கிறதுக்கு. கத்தர் தராரா? தரலையா? தராரு. இன்னொரு விஷயம் சொல்றேன். சூரியனை உண்டாக்கினார் என்று சொன்னாரு. சூரியன் வந்து காலைல சொன்னேன், சூரியனுக்கு வயசு இது வரைக்கும் 500 கோடியாம். எவ்வளவுங்க? 500 கோடிங்க. அவன் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான், சூரியனுக்கு 49.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது, வயசாகிறது. நம்ம கணக்குப்படி பார்க்க போனா 497 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 497 கோடி. இவ்வளவுதாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. சுருக்கமா சொல்ல போனா ஒரு 500 கோடி சராசரியா. எத்தனை ஆண்டுங்க? 500 கோடி ஆண்டுகள் சூரியன் இருக்குது. சரி கவனிங்க. ஆமா, ஒரு டியூப்லைட் கூட 500 கோடி வருஷம் எரியலாம். ஆனா நல்லா கவனிங்க, இது வந்து கரண்ட் எல்லாம் சொல்லிது என்னென்னமோ வச்சு பளிச்சனையே விட்டுட்டு இருக்கிறான். இந்த மாதிரிலாம் சூரியன் எரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெருப்பு பந்து, நெருப்பு என்னங்க? நெருப்பு இங்க அடுப்பத்த வைக்கணும் புஷ்னு. அது போல சூரியன் 500 கோடி ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கிறதாம். சும்மா இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உட்காந்து படுத்துக்கிட்டு கொம்பாடி போட்டியாமா, நீங்க தான் 2 மாசத்துக்கு ஒருக்க வரீங்களே, இதையாவது உட்காந்து வருஷத்துக்கு ஒருக்க யோசிங்க. சூரியனை பத்தி சொல்லும் போது 500 கோடி ஆண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் காலையில முசிறில கேட்டேன், இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு. பெட்ரோல் ஊத்துன்னு ஊத்தி என்ன செஞ்சாச்சு? எத்தனை வருஷம் எரியும்? 2 வருஷம் எரியுமா? 3 வருஷம் எரியுமா? அப்ப பெட்ரோல் பிடிச்சா இதுல வீடுலாம் எரியாதா? அந்த மரம்லாம் எரியாதா? எல்லாத்தையும் எரியுது வச்சுக்கோங்களேன். சும்மா எல்லாமே எரியுது அப்படி வச்சுக்கலாமே. எவ்வளவு நாள் எரியும்? எவ்வளவு நாள் எரியும்? என்னங்க? 2 வருஷம் 3 வருஷம் எரியறதுக்கு என்ன சரக்கு இருக்கு? சரி விடுங்க, மிஞ்சி போச்சுன்னா 10 நாள் 15 நாள் 1 மாசம், அதுக்கு மேல அறியாது. அதுக்கப்புறம் ஒண்ணு சாம்பல் ஆயிடுது. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்கய்யா. அணைஞ்சு போதா? நெருப்புங்கிறது ஒரு சக்தி வீணாகுது. நான் கூட ரோட்ல எல்லாம் பேப்பர் எறியும் போது நான் ரொம்ப கவலைப்படுவேன், இப்பயும் கவலைப்படுவேன். அந்த சக்தி வீணாகுது, அந்த எரிசக்தியை வீணாக்குறாங்களே, அந்த சக்தி எங்கேயாவது திருப்பி கரண்டா ஒன்று ஆக்கி தண்ணி கிணி உள்ள வச்சு ஒரு வேளை சோறு வலிச்சோட ஆகுமே, அந்த சக்தியை வீணாக்குறாங்களே, நெருப்பை வீணாக்குறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். எப்பயுமே நெருப்பு பார்த்தா எனக்கு கவலை வந்துடும், ஐயோ நெருப்பை வீணாக்குறாங்களேன்னு சொல்லி. அப்ப அது எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் சாம்பலா போயிடுது பாத்தீங்களா? ரைட்டு, சரிங்க. ஒரு கேஸ், ஒரு சிலிண்டர்ல வச்சு கேஸ் வச்சு எரிக்கிறோம், புஷ்ஷுன்னு எரியுது. அதனால 45 வருஷமா எரியுது. கேஸ் இருக்கிற வரைக்கும் எரியுதுங்க, அப்புறம் கேஸ் தீர்ந்துருதுங்க. ஹலோ, இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, சூரியனுக்கு யாரு போஷிக்கிறா? சூரியனை யாரு போஷிக்கிறான்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். சூரியன் வந்து ஹெவி ஹைட்ரஜன் அப்படிங்கறதுனால, ஹீலியம் அப்படிங்கிற கேஸ் மிக்சிங்னாலே அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஹெவி ஹைட்ரஜனை அப்ப எரிய அது வீணா போயிட்டு இருக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு காலியாகிட்டே இருக்குது. அப்ப ஹெவி ஹைட்ரஜன் இருந்தாதான் மறுபடியும் எரியும். இந்த ஹெவி ஹைட்ரஜனை 500 கோடி ஆண்டுகளாக கர்த்தர் சூரியனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல கவனி.
ஹெவி ஹைட்ரஜனை கர்த்தர் எவ்வளவு கவனிங்க. அம்மா வேற மாமா வணக்கம்மா. வணக்கம். சின்ன புள்ள நம்ம 500 கோடி ஆண்டுகளாக, ஏதாவது யாருக்காவது புரியுதான்னு சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்காவது போயிடுறேன். 500 கோடி ஆண்டுகளாக அந்த நெருப்பு குறையாம, புரியுதுங்களா, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. எத்தனை நாளுங்க ஐயா? இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்னொரு 500 கோடி ஆண்டுகள் இருக்குமா? எத்தனை நாளுங்க? 500 கோடி ஆண்டுகள். அந்த அளவுக்கு அங்க நெருப்பு இருக்குதான். யாருங்க கொடுத்தது இவ்வளவையும்? இதெல்லாம் யாரு கொடுத்தது? அப்ப கர்த்தர் அதை போஷிக்கலையா? உலகம் அழிகிற வரைக்கும் மழை பெய்யறது இருக்குமா, விதைப்பும் அறுப்பும் இருக்குமா? இதனுடைய மறைமுகமான அர்த்தம் நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன அர்த்தம் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, உலகம் அழிகிற வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சம் வராதுன்னு சொன்னேன். சோத்துக்கும் பஞ்சம் வராது, தண்ணிக்கும் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை ஜனங்கள் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இத்தனை ஜனங்கள் பிறப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இத்தனை பேத்துக்கும் சோறு வேணும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியுமில்ல. கடவுளை தந்தா தெரியுமில்ல. அப்ப அத்தனை பேத்துக்கும் சோத்துக்கு வழி வைப்பானா? வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டானா? வச்சிருப்பான். கடல்ல இருக்கிற மீன் வகைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மொத்தம் எத்தனை வகை மீன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலையா. மீன் எத்தனை வகை மீன் இருக்கு? 1 லட்சம்னு சொன்னா உன்னதம் சொல்றான், இங்க பாருங்க இது ஒரு வகை மீன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கன்னா, ஐயோ ஆமா இது 1 லட்சத்துக்கு சேரல, இது 1,01,000. நாளைக்கு சொல்றான், இங்க பாருங்க நான் 2 வகை பிடிச்சிருக்கேங்கிறான். அதான் பார்த்தா ஐயோ 1,02,000, அதான் 1,03,000. எடுக்க 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 மீனுங்க. நான் எதை மீனை பத்தி பேசுறேன். மீன் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு கண்டுபிடிக்க மனுஷனால முடியல. பல லட்சக்கணக்கான வெரைட்டிஸ் மீனை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்களேன். அப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் அதை மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறாரா கொடுக்கலையா? காக்காக்கு தேவையான சோறை கொடுக்குறாரா கொடுக்கலையா? எல்லாம் கொடுக்குறாரா? அப்ப யாருக்கு அவர் எதை குறைச்சாரு அப்படின்னா, கவனிங்களா, இது எவ்வளவு ஒரு மகிமையான அற்புதமான காரியம் தெரியுமா? பூமியை பறிச்சு உட்காந்துக்கிட்டாருங்க. ஆனா உலகம் அடிகிற வரைக்கும் பிறக்க போற ஜனங்கள் போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, யானைக்குட்டி, கோழிக்குட்டி எல்லாத்துக்கும் தேவையான ஆதாரத்தை வச்சுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு பாருங்களேன். அதுக்கு எல்லா வழி, நீ என்னதான் தின்னுக்கோ, நீ எவ்வளவுதான் புள்ளைய பத்துக்கோ, ஆக்கு பார்க்கலாம், நான் வச்ச தண்ணியை காலி பண்ணு, நான் வச்ச தண்ணிய காலி பண்ணு பார்க்கலாம், நான் வச்ச நெருப்ப காலி பண்ணு, சமுத்திரம் தான் காலி பண்ணு. இன்னும் எத்தனை பேருக்கு இன்னும் உலகம் இன்னொரு 10 கோடி மடங்கு 10 மடங்கு பெருசாகி ஜனத்தொகை நின்று ஒருத்தர் முடியல ஒருத்தர் உட்காரட்டும் பார்க்கலாம். உட்காரட்டும், அத்தனை பேருக்கு தண்ணி இருக்கா நான் பாக்குறேன். இந்த என் சிஸ்டத்தை பார். அப்ப கர்த்தர் போஷிப்பதில் வல்லவரா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் போஷிப்பதில் வல்லமையுடையவர். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. வெளிப்பாடு தேவை, வெளிப்பாடு தேவைங்கிறனே, அறிவு தேவை, அறிவு தேவைங்கிறனே. இப்ப ஏன்னு ஒரு காரியம் சொல்றேன், 2 காரியம் சொல்றேன். அப்பா வந்து இப்ப ஒரு கேள்வி, ஜான்சன் வந்து அவங்க அப்பா கிட்ட வண்டிக்காகவும் 2 வீலர் வாங்கி கொடுத்துட்டாரு இல்லையா? சரி ரைட். கார் கேட்டி அவங்க அப்பா கிட்ட இது வரைக்கும் உங்க அம்மா சொல்லிட்டாங்க பாத்துக்கப்பா, கேட்கல. கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன், உதாரணத்துக்காக சொல்றேன். ஜான்சன் வந்து அல்லது ஒரு மகன் ஒரு அப்பா கிட்ட காரை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இவனுக்கு கார் ஓட்ட தெரியாதனால கிடையாது, அது கிடையாது. அப்பா கிட்ட கார் வாங்கி தர அளவுக்கு இன்னும் வசதி வரல. நான் சொல்றது புரியுதா பாருங்க. அப்படிங்கிறதுனால மகன் கேட்காம இருக்கலாம். சரியா தப்பா? சரி. பொசுக்குன்னு நான் வந்து சொல்றேன், உங்க அப்பாவுக்கு பெங்களூர்ல 50 ஏக்கர் நிலம் இருக்குது, 1 ஏக்கர் வந்து 15 கோடி ரூபாய்க்கு மேல போகும், 50 ஏக்கர் நிலம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டா ஜான்சனுக்கு எப்படி இருக்கும்? அது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு பத்திரத்தை காட்டுறேன், இன்னாருக்கும் பிறந்த மகனுக்கு இத்தனை சதுரத்துல 55 ஏக்கர் நிலம் இருக்கு, பெங்களூர்ல மெயின் ரோட்ல இருக்குன்னு சொன்னா, ஆடா பாவிகளா, இவ்வளவு நாளா என்னை வேலைக்கு போட்டு துவட்டி எடுத்திய, 7 தலைமுறைக்கு காலாட்டிட்டு தின்னா கூட குறையாத போட்டு துவட்டி சென்னையில போட்டு வாட்டி வதக்கி எடுத்து எத்தனை நாள் நான் நடந்து போயிருப்பேன். ஓட்ட வண்டியை போட்டு டுடுக்கு உதச்சுள்ள போனேன், இந்த வண்டி வாங்குறதுல கஷ்டப்பட்டனே, எனக்கு மரியாதையா ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி தருவியா மாட்டியாப்பா அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்க.
இருந்தா கேட்பனா? சரி கவனி, இப்ப நல்லா கவனிங்க, நல்லது சொல்ல கவனிங்க. ரைட்டு. இப்ப அவர் வந்து ஜான்சனுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. இது வந்து தாமஸுக்கு சொல்லல, தாமஸுக்கு சொல்லல. இது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப தாமஸுக்கு தெரியாத வரைக்கும் தாமஸ் அவங்க அப்பாட்ட போய் பணம் கேட்பானா? கேட்க மாட்டான். ஐயோ அப்பா ரொம்ப நல்லவன்பா, நல்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கடைசியில அண்ணனுக்கு இவ்வளவு 50 லட்சம் ரூபாய் போட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தாமஸுக்கு வீட்டுக்கு வந்தோடனே சோத்துல கை வைக்க மாட்டா, அப்படி முடிஞ்சா குறவலையில தான் கை வைப்பா. அப்படி யோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அண்ணனுக்கு 50 லட்சம் ரூபாய் தெரியாம பேங்க்ல டெபாசிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா, மரியாதை அந்த கையெழுத்து போறையில கல்தர்கிட்ட ஊட்டியா இருக்கட்டுமா? ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன். அப்ப கவனிங்க, 2 காரணம் சொல்றேன். ஏன் அப்பா கிட்ட நீ பணம் கேட்கல, ஏன் அப்பா கிட்ட நீ கார் கேட்கலன்னா 2 காரணம். ஒண்ணு, உங்க அப்பா கிட்ட அது இல்லைன்னு நினைக்கிற, உங்க அப்பாவுக்கு அந்த 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 யோகியதை இல்லைன்னு நீ நினைக்கிற, அதனால கேட்கல. சரியா? 1. 2, அப்பன் மூத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு உனக்கு தெரியல. அப்பன் மூத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சா நீ விட மாட்டேன், தெரிஞ்சா நினை செய்ய மாட்டேன். அப்ப நான் அதான் சொல்ல வரேன், இதைத்தான் நான் வெளிப்பாடுன்னு சொல்றேன். அவர் யாரு, அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சாதான் அவர்கிட்ட போய் ஆஞ்சா தரியா தரமாட்டியா அப்படின்னு கேட்போம். நம்ம இன்னும் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய காரியத்தை கேட்காம இருப்பதுக்கு காரணம் என்ன? தங்கத்தட்டுல எனக்கு தங்கத்தட்டு எனக்கு வேணும்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? நானே இன்னைக்குதான் கேட்டேன். இது நேற்று வரைக்கும் நான் கேட்கல. இன்னைக்குதான் ஏதோ திருவிருந்தா வரவும் வெள்ளித்தட்டு சபைக்கு வரவும் இந்த வெள்ளித்தட்டை ஜெபம் பண்ணணுமேங்கிறதுக்காக கர்த்தாவே இந்த வெள்ளித்தட்டு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், தரப்போற தங்கத்தட்டுக்காக ஸ்தோத்திரம்னு காலையில ஜெபம் பண்ணேன். ஒரு சின்ன கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். 60 பவுன் இருந்தா போதும், ஒரு தட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. 60 பவுன் கூட வேணாங்க, 40 பவுன் இருந்தா போதுங்க, தங்கத்துல தட்டு செஞ்சிடலாங்க. 50 பவுன் இருந்தா போதும், 50 தட்டு 400 கிராம் பத்தாதா? கும்முன்னு செஞ்சுட்டா பத்தாதா? 50. சரி, 50 பவுன் போய் ஒரு மலையா நினைச்சிட்டு நான் கத்தட்டை இது நாள் வரைக்கும் கத்தரை கேவலப்பட்டுட்டு கேட்காம போயிட்டேன். அப்புறமே ஆண்டவர் சொன்னாரு, மகனே அப்படின்னாரு. என்னப்பான்னு, பிருத்திவிக்கு அவங்க மாமனார் எவ்வளவு பவுன் நகை போட்டார் அப்படின்னாரு. ஐயோ, அப்பதான் என் புத்திய செருப்பால் எடுத்து அடிக்கலாமான்னு ஆச்சு. 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹலோ, எவ்வளவுங்க? அப்போ இந்த ஆள் வந்து பிருத்திவியோட மாமனார் வந்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவரால் முடியும்னா, கர்த்தரால ஒரு 50 பவுன் போட்டு ஒரு தட்டு வாங்கி கொடுக்க ஊழியக்காரனுக்கு முடியாதானா? தாராளமா முடியும். கைகளை தட்டுங்களேன், கர்த்தர் நிச்சயம் தருவார். நான் தங்கத்தட்டுல சாப்பிட்டு சாகுறேன், ஒரு மேட்டர் கிடையாது. நான் அதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு விளங்கிக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக நானும் சொல்றேன். எனக்கு வெள்ளித்தட்டை கொடுத்ததும் கர்த்தர் தான், சில்வர் தட்டை கொடுத்ததும் அவர் தான், தங்கத்தட்டை கொடுக்க போறதும் அவர் தான். இப்ப நான் ஏன் தங்கத்தட்டை கேட்கறது யோசிச்சுக்கிறேன்னா, இன்னும் ஆண்டவர் யாருங்கிற வெளிப்பாடு எனக்கு கிடைக்காதனால தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்க வெள்ளித்தட்டை கேட்காததுக்கு காரணம், கொலுசை கேட்காததுக்கு காரணம், கழுத்துல தங்கத்தை கேட்காததுக்கு காரணம், நல்ல வீட்டை கேட்காததுக்கு காரணம் அவர் யாருன்னு நீங்க தெரியாம இருக்கிறதுனால தான். அவர் யாரு? அவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் கொடுப்பதில் என்னை காட்டிலும் வல்லவன் உலகத்திலே ஒருவனும் இல்லை என்று. நான் கொடுப்பதிலே வல்லவன், அதான் எல்ஷடாய். கொடுப்பதிலே வல்லவன், கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு, கொடுப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. அதுதான் என்னுடைய நாமம், அதுதான் என்னுடைய சுபாவம். ஆபிரகாமுக்கு பணம் தேவையில்லை, அவனுக்கு தேவை குழந்தைய பெற்ற பலன். ஹலோ, அவனுக்கு தேவை பணம் கிடையாது, அவனுக்கு தேவை குழந்தைய பெற்றெடுக்க அவனுக்கு தெம்பு இல்லை. இவன் வயசாயிடுச்சு, பொண்டாட்டி வயசாகி போச்சு, இது இவனுக்கு பிரச்சனை. கர்த்தர் சொன்னாரு, என் நாமம் எல்ஷடாய் அப்படின்னு சொன்னார். அப்பதான் ஆபிரகாமுக்கு கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துச்சு. அப்பதான் யோசிக்கிறான், கடவுளால பணத்தை கொடுக்க முடியும், பலத்தை கொடுக்க முடியுமா? கர்த்தர் சொன்னாரு, பணத்தை மாத்திரமல்ல, பலத்தை மாத்திரமல்ல, ஜீவனையும் தீர்க்காய்ச்சையும் ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும். நீ கேட்பது எதுவானாலும் எவ்வளவானாலும், அது எவ்வளவு பெரிய தேவையானாலும், அது எத்தனை ஆண்டுகால தேவையானாலும், யாரால் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் என்னால் சந்திப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு. என் நாமம் எல்ஷடாய், என் நாமம் எல்ஷடாய். நட்சத்திரத்தை பாருன்னு கர்த்தர் சொன்னார். நட்சத்திரத்தை பத்தி நான் காலைல முஷல்ல பேசினேன். உங்ககிட்ட பேசினா புரியுமா புரியாதான்னு தெரியல. நான் எங்க போய் முட்டிட்டு அழுகுறதுன்னு எனக்கு தெரியல. நட்சத்திரத்தை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். 24 கோடான கோடி நட்சத்திரங்கள். வீரமாமா மூக்க முடிச்சலு வேணி
கொட்டு கொட்டலாம்ல, தப்பு இல்லைல்ல? தூங்குனா சரி தூங்கு, வரேன். நீங்க தூங்கும் போது எழுந்துச்சு வரேன். கிட்ட வந்தா முழிச்சிட்டு இருப்பீங்க, நறுக்குன்னு கொட்டி விடுவேன். நேற்று ஒரு பொண்ணு திருச்சியில கொட்டு வாங்கி மண்டை வடிவேல் மாதிரி வீங்கிச்சு, சந்திராவை கொட்டி. சரி கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு ஈஸியா போயிடும். நட்சத்திரங்கள் 24 கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. கிட்ட இருக்கிற நட்சத்திரத்துக்கு போறதுக்கு 4.5 வருஷம் ஆகுமா, ஒளியாண்டு 4.5 ஒளியாண்டுகள் ஆகுமா, ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற நட்சத்திரத்துக்கு போறதுக்கு. இந்த ஊர்ல தெரு இருக்கிறது போல வானமண்டலத்துல தெருக்கள் இருக்கிறதா. அந்த தெருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறேன்? பால் வீதி. சொல்லுங்க, குடிக்கிற பால் வீதி. புரியுதுங்களா? இந்த பால் எடுத்து இப்படி இறைச்சி ஒரு குடம் தான், ஒரு பக்கெட், ஒரு குடம் நிறைய பால் அப்படி இறைச்சி ஊத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு நீள் வட்டமாக இருக்குமா? அது போல வானத்துல அப்படியே இருக்குதான். அந்த ஒரு நீள்வட்டத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குதான். எவ்வளவுங்க? அப்புறம் அங்க ஒண்ணா, அங்க கோடிக்கணக்கான நட்சத்திரம், அப்புறம் அங்க ஒண்ணா, அங்க ஒரு கோடிக்கணக்கான நட்சத்திரம். இப்படி எத்தனை வட்டம் கிடக்குது அப்படின்னு பார்த்தா 1,00,000 கேலக்சிஸ் இருக்குதான், 1,00,000 மில்கி வேஸ் இருக்குதான். இப்படி இப்படி கொட்டி கிடக்கிறது எவ்வளவு இருக்குதுங்க? 1,00,000. இவங்க கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். இவங்க என்ன நினைச்சாங்க, சரி அந்த அந்த ஒரு தெருவோட நீளத்தையாவது கண்டுபிடிக்கலாமே, அந்த ஒரு பால் வீதின்னு சொல்றாங்களே அதோட நீளத்தையாவது கடந்து பார்க்கலாமேன்னு இவன் உட்காந்து அளந்து பார்க்கலாம். எதுல அளந்தானோ தெரியல, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை வச்சு அளக்குறாங்க. அதை வச்சு அளந்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளியினுடைய வேகத்துல நீ பிரயாணம் பண்ணி போனா 2,00,000 வருஷத்துல தாண்டிடலாம். ஒளியினுடைய வேகம் என்னன்னா 1,00,000 ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் போகும். எவ்வளவுங்க? தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க ஒரு செகண்டுக்கு பூமியை ஒரு தடவை சுத்த முடியுமா? நான் கேட்கிறேன். இப்படிங்கிறதுக்குள்ள பூமியை எந்த மிஷினா சுத்திடுமா ரவுண்டு? அதுக்கு சுத்த முடியுமா? கனவுல சுத்தினாவோ சுத்த முடியாது. அதுல ஒரு மனுஷன் உட்காந்து விசோடு இருப்பான். நம்மளாவது ஜெகதீஷ் ஐயா தூங்கக்கூடாது. ஷிஃப்ட் அடிக்கிறீங்களா? கேளுங்க ஐயா, நான் முக்கியமானது சொல்லி தரேன் ஐயா, கவனிங்க. இதெல்லாம் வழக்கமா இதே பண்ற பசங்க நினைக்கிறீங்க. இந்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சினாவே உங்க வாழ்க்கை மாறிவிடும். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், நீங்க ரொம்ப சிரமப்படாதீங்க. நீங்க சிரமப்பட்டு பிழைப்பது பாருங்க. ஆதாமுக்கு இவ்வளவு பூமி எங்கு மரம் வச்சாரா? அவன் உழைக்கணுமா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவன் ஏதாவது உழைக்கணுமா? இவன் இவன் துப்பி போட்டா கூட திங்க முடியாது, அவ்வளவு கிடக்குது. ஒரு தோட்டத்தில் இருக்கிற பழத்தை கூட சாகர வரைக்கும் திங்க முடியாது. அப்புறம் எதுக்கு வேலை செய்யணும்? ஆனா கர்த்தர் வேலை செய்யணும்னு சொன்னார், வேலை செய்யினார். அவனை கூட்டி கொண்டாந்து விட்டு அவன்கிட்ட சொன்ன முதல் வார்த்தையை, தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கோன்னாரு. நாசமாக்காத, குரங்கெல்லாம் வந்து திங்கும், எல்லாமே விளையாடும், உனக்கு எது வேணுமோ அதை வேலை எடுத்துக்கோ, பார்த்துக்கோ அப்படின்ட்டார். நான் என்ன சொல்ல வரேன், உழைப்புக்காக மனிதனை உண்டாக்கல. நீங்க எல்லாம் உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய புத்தியினத்தினாலதான் நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க. உழைச்சிக்கோங்க. உங்க கூட பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான், உழைச்சாதாப்பா பொழப்புங்கிறான். சரியா தப்பா? வேலை செஞ்சாங்க சோறு, இப்படி கர்த்தர் சொல்ல கிடையாது. சோத்தை வச்சுட்டு வேலை செய்ய சொன்னார். சோத்தை கொடுத்துட்டு கோடான கோடி நட்சத்திரங்களை ஆண்டவர் செருப்புல வச்சமா தான் சொல்றாரு. புரியுதா? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. மண்டல சுருக்குன்னு குத்துறாருல, புரியுதா? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்ன சொல்றாரு பாரு மறைமுகமா, நீயும் உழைக்க வேணாம், நூக்கணும்னு அவசியம் இல்லப்பா, அவைகளையே நான் போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லைங்கிறார். களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லைங்கிறார். நம்மளை போட்டு குத்துறார் ஆண்டவர். அதையெல்லாம் நான் போஷிக்கும் போது உன்னை போஷிக்க மாட்டேனா? அப்ப பாருங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சிடலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும், ஜெகதீஷ் ஐயாவுக்கு ஒரே இது ஆகா கிடைச்சுன்னா போதுண்டா சாமியோ அப்படின்னு வாழ்க்கைய செட்டில் ஆனாம நினைக்கிறீங்க. இதெல்லாம் பிசாசு என்ன செய்யறான், கடவுளை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை பண்ணி வச்சுட்டான். அவ்வளவுதான். ஒரு ஜாப் கிடைச்சா வாழ்க்கை லைஃப்ல செட்டில் ஆச்சு, நமக்கு முடிஞ்சது இவ்வளவுதான்ப்பா, ஏதோ ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டு போயிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க ஜெகதீஷ் ஐயா. கவனிங்க, நான் சொல்றதை மாத்திரம் உங்க மனசுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா விஜயாமா, புரியுதுங்களா?
நான் சொன்னதை மனசுக்குள்ள கொண்டு போங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் திங்கிறதுக்காக கத்தர் கொடுக்கிற சம்பளம். உங்களுக்கு உண்மையான சம்பளம் கத்தர் தரப்போகிறார். அந்த சம்பளத்தை வாங்கி அதான் எவ்வளவு தருவாரு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சொத்து என்ன, ஆஸ்தி என்ன, அவர் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொத்து என்ன, அவருடைய சொத்து என்ன. ஒரு சின்ன குழந்தை போய் பொறிக்கடைக்காரர்கிட்ட போய் இப்படி இருந்தாரா பொறிக்கடைக்காரர், ஐயா எனக்கு கொஞ்சம் பொறி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவர் எடுத்துக்க பாப்பா அப்படின்னாரு. அந்த பொண்ணு எடுத்துக்கிச்சா? எடுத்துக்கல. இவர் பொண்ணை கட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா பொண்ணு அங்கே இருக்குது. ஏங்க கொஞ்சம் பொறி கொடுங்கன்னு கேட்குது. இது என்ன, இவர் என்ன செய்யறாரு, எடுத்துக்கோ பாப்பா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. 10 நிமிஷம் பார்த்தாரு. இந்த பொண்ணோட தொல்லை தாங்க முடியலன்ட்டு எடுத்துக்கோன்னு சொன்னா கேளம்பா, நீங்க கொடுங்க அங்கிள் அப்படிங்குது. இந்த அப்படின்னு ஒரு புடிச்ச கொடுத்தா அதுக்கு 2 கையும் பத்தல, 4 கையும் பத்தல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த பொண்ணு ஏன் வெயிட் பண்ணிச்சு? இது எடுத்தா ஒரு புடிச்ச பொடிதான், இது எடுத்தா அவன் ஒரு புடிச்சதான் எடுத்தாரு. ஆனா எதுக்கு அது 10 புடிச்சா வந்துருச்சு. அதனால அந்த பொண்ணு ஞானமா அது அந்த அப்பா எடுத்தாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பாருங்க, நான் இப்பயும் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் சம்பளம். கத்தர் அள்ளி கொடுத்தாருன்னா அது இடமும் கொள்ளாது, வீடும் கொள்ளாது, ஆஸ்தியும் கொள்ளாது, வம்சமும் கொள்ளாது, சந்ததியும் கொள்ளாத அளவுக்கு கத்தர் தருவார். அவரை பத்தா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரு கை எத்த பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஹலோ, அவரு கை எவ்வளவு பெருசு? நீங்க உங்க கையில பொரிய அள்ளிக்கிட்டுமான்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் அள்ளி தர சொல்லு பார்க்கலாம். அவர் அள்ளி தர சொல்லி வாங்குங்க. எனக்கெல்லாம் அவர் தாங்க அள்ளி தராரு. நீங்களே அள்ளிக்கிறீங்க, நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. நான் என்ன உழைக்கிறேன் சொல்லுங்க, என்ன உழைக்கிறேன் சொல்லுங்க. எனக்கே வெக்கமா தான் இருக்கு. காலையில 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில டெய்லி தூங்கிட்டு கேட்டா டயர்டு, கேட்டா உழைப்பு. அங்க போனா மெட்ராஸுக்கு போனா எத்தனை நாளைக்கு, 4 நாளைக்கு. ஒரு நாள் மெட்ராஸ் போயிட்டு 4 நாள் நினைச்சிட்டு இருக்கேன். நான் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கே வெக்கமா தான் இருக்குது. என்ன ஆண்டவரே உட்காந்து தூங்கிட்டே இருக்கேன். பைபிள்லாம் வாசிக்கிறேன், சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு எனக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. ஆனா எனக்கு யார் சம்பளம் போடுறா? சம்பாதிக்கிற நீங்க வெளித்தல தின்னீங்களா? சம்பாதிக்கிற நீங்க வெள்ளித்தட்டை தின்னீங்களா? இன்னைக்கு மத்தியானம் முத வெள்ளித்தட்டில் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டேன். வெள்ளித்தட்டில் தண்ணி குடிச்சேன். அப்ப வாங்கி கொடுத்த அம்மாவே வெள்ளித்தட்டில் சாப்பிடல. உங்களுக்கு ஒரு சாட்சி, சுபிளிச்சமா கோபம் வச்சா ரோசம் வச்சான்னு தெரியல. அடுத்த திருவிருந்துக்குள்ளாய் நான் ஒரு வெள்ளித்தட்டை வாங்கி தருகிறேன். ஐயோ அப்பா அடி சாமியாவா ஏசியாவா டுனாமிஸ்னா இதுதான் மலையை பேருக்கு சக்தியா பேர் தெரிஞ்சாரப்பா. உங்க சாட்சி அங்க போய் சொல்லவும், உங்க வீட்டுக்காரர் சொல்லவும் பாரு. கவனிங்க, காலையில முசுல்ல இன்னொன்னு சொன்னேன், இதை கேளுங்க. என்ன சொன்னேன்? பைபிள் அந்த வசனத்தை நேற்று வாசிச்சுட்டேன். சாலமோனுடைய அரண்மனையில வெள்ளியில ஒரு பொருள் கூட இல்லையா? அவ்வளவு ஏழையா? அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது எல்லாமே தங்கத்தில் இருக்குதான். ஏனெனில் காரணம் வருது பாருங்க. ஏனெனில் அக்காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. என்னையா குசும்பா இருக்குது. இங்க நம்ம வெள்ளிக்கு வந்து மார்க் கட்டிட்டு இருக்கிறோம். வெள்ளி தட்டில் சாப்பிட்றேன்னு கர்த்தர் வந்து தலையால் அடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட சாலமோனை நினைச்சு பார்க்காம இருக்கிறியாப்பா. சாலமோனுக்கு தான் நமக்கு அண்ணன். என்னப்பா ஜான்சன் அண்ணனா தம்பியா? அண்ணனே வச்சுக்கலாம், வயசு அண்ணனை வச்சுக்கலாம், விஷயத்து தம்பி. அப்ப அண்ணனுக்கு அவ்வளவு கொடுத்தா தம்பிக்கு தரணுமா தரக்கூடாது? தருவாரா தரமாட்டாரா? ஒரு பெரிய பணக்காரன் வந்து சொல்றான், உங்க பால்ராஜ் சொல்றாரு, தாமஸ் அண்ணனுக்கு நான் 50 ஏக்கர் நாளும் எழுதி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? உனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எனக்கு நிச்சயங்கப்பா, நீ அப்பயாவது வாய் தந்து கேட்க மாட்டியான்னு சொல்றான் அப்பன். அப்படி ஒரு அப்பன், நம்ம அப்பன், மேல இருக்கிற அப்பன். நான் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கிறேன் பாத்துக்கோப்பா. நட்சத்திரங்களை பாருங்க. அப்ப 2 லட்சம் வருஷம் ஆகுறதாம். எந்த வேகத்துல போனா? இப்படிங்கிறதுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் நீ போனா, இப்படிங்கிறதுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போனா எவ்வளவு சீக்கிரம் சேர்ந்துடலாமா? ஒரு தெருவு கடக்க சொல்லுங்க, மனப்படம் பண்ணிக்கோங்க. 2 லட்சம் வருஷம். என்னங்க? இப்ப என் கேள்வி என்னன்னா, என் கேள்வி என்ன, நீங்க சிந்திக்கிறதுக்கு நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, உன் பேர் என்னமா மறந்துட்டேன், ஆனந்தி. நீ என்ன கேள்வி கேட்கறனா, நீங்க வந்ததுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கேன், நான் தயவுசெய்து கேளு. இதை 1 மாசம் போட்டு அந்த மனசுல போட்டு அசப்போடு, அசப்போடு. எனக்கு என்ன இன்னைக்கும் கேள்வினா, ஆண்டரை பார்த்தா ஒரு கேள்வி, ஐயா எதுக்கு அவ்வளவு நட்சத்திரத்தை உண்டாக்குன? என் கேள்வி பாரு, எதுக்கு இவ்வளவு நட்சத்திரம்? இதுக்கு மட்டும் பதில், இவ்வளவு தேவையா? என்ன நான் கேட்கறேன். இப்ப நட்சத்திரம் உங்களை வாழ வைக்குதா? சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, ரைட்டா?
நட்சத்திரத்துல இருந்து உனக்கு வெளிச்சம் வரப்போகுது. உனக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது? அங்க முழுக்கு முன்றதுனால உனக்கு அப்படியே உள்ள அப்படியே பொங்கி பூரிச்சு ஆஹா என்ன அழகா இருக்குது அப்படின்னு பூருதோ. எதுக்குயா இவ்வளவு நட்சத்திரம்? எதுக்குயா இவ்வளவு ஏரியா? எதுக்குயா ஒரு சின்னதா ஒரு ஏரியா விட்டு அதுக்குள்ள 4 பேர்த்த உள்ள விட்டு அடைக்கூடாதா? ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவும் கணக்கு போட்டான்ல மனுஷன், இதுக்கு பேரு மொதவானம் பானாரு. இதுக்கு பேர் என்னங்க? மொதவானம்பா. இன்னும் 2வது வானத்தை பார்க்கல, 3வது வானத்துல நான் இருக்கிறேன். பைபிள் சொல்லுது பாருங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றது நம்ம? இதெல்லாம் முதல் வானமா? இவங்க மண்டையை போட்டு பிச்சு கண்டுபிடிச்சது எவ்வளவா? முதல் வானமா. இதை தாண்டி இன்னொன்று இருக்குதுங்க, அது 2வது வானங்க. அதை தாண்டி இன்னொன்று இருக்குதுங்க, அது 3வது வானங்க. 3வது வானம் தான் நீங்களான்னு போக போறோம். ஆண்டருடைய வருகைக்கு எங்க தெரியும் போக போறோம்? இந்த முதல் வானத்தை தாண்டி மத்திய ஆகாயத்துக்கு போக போறோம். கை தட்டுங்களேன். இதெல்லாம் தாண்டிடுவோம். இந்த 2 லட்சம் வருஷம் 3 லட்சம் வருஷங்கிறமே அதெல்லாம் கர்த்தர் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள நம்மளை போய் கொண்டுட்டு போறாரு. இந்த வல்லமையை தான் பார்க்க சொல்லி சொல்றாரு பவுல் எபேசியருக்கு. அப்படியே அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்வதை பாருங்கள்னு சொல்றாரு கர்த்தர். அதான் அந்த வல்லமை. செத்து போனவன நம்ம எல்லாத்தையும் கண்ணு மூடி கணத்தை எழுப்புறாரு பாத்தீங்களா? அந்த வல்லமை தான் இப்ப உங்களுக்குள்ள வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கோ. அதெல்லாம் உங்களுக்கும் புரியல என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். அதான் வல்லமை. இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மத்திய ஆகாயத்துக்கு போக போறோமே. இதெல்லாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தெருக்கள் இருக்குதுன்னு. இந்த ஒளியா இவ்வளவு ஒளியின் வேகத்துல போனா 2 லட்சம் வருஷம் ஆகுதுன்னு சொன்னே. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல போக போறோம் நம்ம? அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக போறோம்னா அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. கவனிங்க, நான் என்ன சொல்றேன் கவனிங்க. நான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நல்லா கவனிங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் எதை வெளிப்படுத்துகிறதா? அவரு. கவனிங்க என்ன சொல்ல வர தெரியுமா? வானம் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகம் வச்சிருக்கேன். நான் யாரு? நான் யாரு? நான் சொல்றது புரியுதா பாரு? அவர் யாருன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நான் உண்டாக்கி இருக்கிறேன். இப்போ என் கேள்விக்கு மறுபடியும் என்ன வருதுன்னா, ஆண்டவரே இவ்வளவோ நட்சத்திரம் தேவையாப்பா? இவ்வளவோ ஏரியா தேவையாப்பா? சொல்லுங்கப்பா. பரலோகத்துல போனா தங்க வீதியம் என்னதுங்க? ஒரு இடத்துல கூட சிமுட்டோ தாரோ கிடையாது. பரலோகம் முழுக்க என்னவாங்க? இங்க தங்கத்துக்கு நாயடி பேயடி அடிச்சுட்டு இருக்கிறோம். நாயடி. இப்ப ஒருத்தர் 1000 நோட்டை எடுத்து 100 ரூபா நோட்டு கத்தர் 10 கட்டையை உடைச்சு விட்டு எரிஞ்சானா தயவுசெய்து என் பிரசங்கத்தை கேட்பானா? எவனா கேட்பானா? அடி தடி முதிச்சு கடைசியில யாரு கலாவை வச்சு கொண்டே போடுவானுங்க. இது கலா பாவம் 5 ரூபா நோட்டு 100 ரூபா கையெடுத்து 100 ரூபா பார்த்துன்னா 100 பேர் மேலே ஏறி இருப்பான். சரி, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பரலோகத்துல போனா அத்தனை என்னவா? சொக்க தங்கம். அஸ்திபாரம் எதுல போட்டிருக்காரான்னு கேட்டா நம்ம கதையில தான் வாசிச்சிருக்கோம். கோமேதகம், மரகதம், மாவனது, பவளம், முத்து, மாணிக்கம், வைரம், வைடூரியம், இதெல்லாம் எங்கேயோ கதையில வாச்ச மாதிரி பாத்தீங்களா? 12 கற்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த 12 கற்கள் அஸ்திபாரம் போட்டு கேட்டெல்லாம் முத்துல இருக்குதான். கவனிங்க, இதையெல்லாம் ஏன் சொல்றாரு? அதான் விஷயம். இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, என் சொத்தை பார்த்துக்கோப்பா, நான் இப்படிப்பட்டவர் தான். ஏன்னா நான் எல்ஷடாயின்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. என் கை பெரிய கை, என் மனசு பெரிய மனசு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன், எல்லாம் விளங்கிக்கோங்க. அப்ப சொத்தை வாசிக்கிறான், புள்ள உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க கூடாது. அப்ப யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் யாருன்னு கர்த்தர் பாருங்க, எவ்வளவு பெரிய தலைகள் படம் பாருங்களேன். இப்ப கர்த்தர் இப்ப மறைமுகமா உங்களுக்கு கேட்க சொல்றாரு. உங்களுக்கு புரியல பாத்தீங்களா? உங்களை என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவரு? நீ கேட்டதெல்லாம் கம்மி, நீ கேட்டதெல்லாம் இன்னும் நிறைய கேளுங்கிறார். எபேசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 3:20 வாசிங்க. நல்லா கவனிங்க, இங்கேயும் பாருங்க வல்லமை வந்துருச்சு. வேண்டிக் கொள்வதற்கும் என்னது? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லமையாய் கிரியை செய்கிற. அப்படியே வசனம் ஆரம்பிக்குதா? வசனம் ஆரம்பிக்குது எப்படி?
தமிழ்ல இப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல அப்படி வரல. இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. God is able to do அப்படின்னு ஆரம்பிக்குது. God is able to do exceeding abundantly above all your asking and imagination அப்படிங்கிறார். நீ என்னெல்லாம் கேட்கிறியோ, என்னெல்லாம் கற்பனை பண்றியோ, நல்லா கவனிங்க, அதுக்கும் மேலா அதுக்கு தமிழ்ல பாருங்க, வார்த்தையில பாருங்களேன். abundantlyனா அந்த வார்த்தை பெரிய வார்த்தை. abundantly அப்படின்னு சொன்னா more than adequate, more than enough அப்படின்னா போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதுன்னு அர்த்தம். இதுதான் abundantங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல. போதுமானதற்கும் அதிகமாக. இதுலயே நிறைய விஷயம் இருக்குது. என்னப்பா, இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை போறாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? இல்ல 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 இன்னொரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னேன். அது என்ன வார்த்தை சொன்னேன் நானு? எக்ஸ்ட்ரீமா இன்னொன்னு சொன்னேன். அந்த எக்ஸீடிங். சரி பாரு, எக்ஸீடிங் அப்படின்னா, எக்ஸீடிங்னா எனக்கு ரொம்ப அளவு மிஞ்சி போறடா அப்படிங்கிறது எக்ஸீட் அப்படிங்கிறது. எக்ஸஸ் அப்படிங்கிறமில்ல, அது போல எக்ஸீடிங் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி. பாருங்களேன், இப்ப இந்த வார்த்தை பாருங்களேன், எக்ஸீடிங்னாவே அளவுக்கு மிஞ்சி, அபண்டன்ட்னா போதுமானதுக்கு அதிகமாக. இது ரெண்டையும் சேர்த்து எவன் தமிழ்ல சொல்லுவான்? கவனிங்க, இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீ கேட்டதை விட, நினைச்சதை விட, ஜெபிச்சதை விட, உபவாசிச்சதை விட, நீ கனவு கண்டதை விட அதிகமா அளவுக்கு அதிகமாக உனக்கு செய்ய நான் வல்லமையுடையவராய் இருக்கிறேன். இவ்வளவு சொல்றாருங்க. ஏங்க இவ்வளவு சொல்றாருங்க? அதை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சொல்றாருங்க ஆண்டவர், இவ்வளவு சொல்றாரு கர்த்தர். ஒரு முறை குறிச்சுக்கிறேன். இவ்வளவு சொல்றார், இவ்வளவு நான் செய்வேங்கிறார். நீ நினைச்சு பார்த்ததுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாக, மிஞ்சி போகத்தக்கதாக, அளவுக்கு மிஞ்சினதாக, தேவைக்கு அதிகமானதாக நான் உனக்கு கொடுப்பேன். நான் செய்ய வல்லவருங்கிறார். இங்கேயும் தமிழ்ல அந்த வார்த்தை மிஸ் ஆகுது, எப்படியோ மிஸ் ஆகுது. இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டுக்கிறான். God is able to do அப்படிங்கிறது தமிழ்ல வரல பாருங்க. அதை செய்ய வல்லவர்னு வருது தமிழ்ல. இங்கிலீஷ்ல அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சி உனக்கு கொடுக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையை தூக்கி கீழே போட்டு நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறன்னு கொடுக்குள்ள போட்டாங்க. அந்த வல்லமையை கொண்டு இங்க போட்டாங்க தமிழ்ல. இந்த வல்லமையை தூக்கி அங்க போறார். God is able to do அப்படின்னு வந்துதான் சென்டென்ஸே வருது. எதை செய்ய வல்ல? exceeding abundantly above all you ask and imagine அப்படிங்கிறார். நீ நினைத்து பார்ப்பதற்கும், வேண்டிக் கொள்வதற்கும், கற்பனை செய்து பார்த்ததற்கும் அளவுக்கும் அதிகமாக, மிதமிஞ்சி, எதுக்கு எனக்கே வார்த்தை தெரியல, அந்த அளவுக்கு நான் தரேன், அதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுங்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். ரைட். இன்னும் எல்சடாயை பத்தி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரமாவது நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படின்னா, இப்ப பாருங்க, கானா ஊர் கல்யாணத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சை ரசம், மறுபடியும் சொல்றேன், நீங்க கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கடவுள்கிட்ட போய் வெக்கப்படாம தங்கத்தட்டு கொடுங்கன்னு கேட்க முடியும். இல்லைன்னா கேட்க முடியாது. நீங்க ஏன் வாய் தந்து கேட்காம இருக்கீங்கன்னா, இன்னும் உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடு வரல. அந்த வெளிப்பாடு வராதனால உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? இந்த பிரச்சனை இல்லையா? இதை விட எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவனால் சால்வ் பண்ண தேவனுக்கு வல்லமை இருக்குது. இந்த வெளிப்பாடு வரணும். ஆமா, உங்க பிரச்சனை தீர்றதுக்கு உங்களுக்கு தேவை என்னது? பணம் கிடையாது, வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? இதெல்லாம் என் கர்த்தருக்கு ஜுஜிபின்னு நீ என்னைக்கு கத்துக்கிறியோ, என்னைக்கு வெளிப்பாடு வருதோ அன்னைக்குதான் நீ ஜெயிக்க முடியும். அதை ஜெயிக்கிறது கர்த்தருக்கு ஒரு செகண்ட். ஆபிரகாமுக்கு புள்ளை கொடுக்க ஒரு நிமிஷம் போது ஆண்டவருக்கு. ஆனா 24 வருஷம் ஏன் தெரியுமாச்சு? எல்ஷடாய்ங்கிற வெளிப்பாடு அவனுக்கு இன்னும் வரல. மறைமுகமா சொன்னாரு, நட்சத்திரத்தெல்லாம் எண்ணி பாடுறாரு. இவனுக்கு அப்ப புரியல ஏன் அதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எல்ஷடாய்க்கு மறைமுகமான அர்த்தம். நான் புள்ளைய, நீ புள்ளைய பார்த்தா 10, நான் கொடுத்தா எண்ண முடியாதுன்னாரு. நீ பெத்தா 1 2 3 அவனே, நான் கொடுத்தன்னா எண்ண முடியாது. கோடி கணக்கில் கொடுப்பேன்னா கர்த்தர் அங்க கொண்டு போய் நல்ல நட்சத்திரத்தை காமிச்சார். முடிஞ்சா இன்னைக்கு. இப்ப கவனிங்க, இப்ப கானா ஒரு கல்யாணத்துல, புதிய ஏற்பாடுல ஒண்ணு சொல்றேன். கானா ஒரு கல்யாணத்துல என்னாச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. நம்மள ஆண்டர்கிட்ட போய் திராட்சை ரசம் கேட்டா அவர் என்ன செஞ்சாரு? கவனிங்க, அவர் எதுல தந்திருக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த பிளாஸ்க் எடுங்க. இந்த பிளாஸ்க் எனக்கு டீ எதுல வந்திருக்குது? சரி, நம்ம எல்லாருக்கும் டீ தரணும் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கேன் வச்சிருப்பாங்க. என்னங்க, இது போல நம்ம எல்லாருக்கும் திராட்சை ரசம் வேணும்னா ஒரு பாத்திரத்துல வச்சிருப்பாங்க, ஒரு வாத்து வச்சுக்கலாம். இப்ப திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுன்னா அவர் என்ன செய்யணும்? அந்த திராட்சை ரசம் எந்த பாத்திரத்துல இருக்குதோ அதை கொண்டு வைப்பா, அதுல தண்ணி ஊத்துப்பா,
அதுல நான் திராட்சரசமாக்குறேன் அப்படித்தானே சொல்லணும். அவரு அப்படிதான் சொல்லணும். இவர் என்ன செஞ்சாரு? இவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க அந்த கல்யாண மண்டபத்தையே சுத்தி பார்த்துட்டு எதுவுமே பெரிய பாத்திரம் ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. சரி, இவரு பார்த்தாரு, கால் கழுவத்துக்கு வெளியே பேரல் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல கால் கழுவா முள்ளுக்குள்ள வரக்கூடாது. இதோ சொல்லி பிடிச்ச பசங்களுடைய பழக்க வழக்கம். காலை நல்லா ஊத்தி ஊத்தி அது கழுவுறதுக்கு ஒரு ஆள், துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்காரலாம் வச்சிருப்பாங்க, அடிமைகளை வச்சிருப்பாங்க பணக்கார வீட்டுல. அப்ப அதெல்லாம் வச்சு விட்டு அந்த பேரலை பார்த்தாரு. ஒரு 5-6 பேரல் பெருசு பெருசா 5 இடத்துல வச்சிருந்துச்சு. எல்லா பேரலையும் கொண்டு உள்ளுக்குள்ள வைப்பானாரு. 5 பேரலையும் இதுல தண்ணீர் வைப்பானாரு. ஊத்திட்டு இப்ப மொண்டு கொடுப்பான்னு சொன்னா, அவன் வாழ்க்கையிலே சாப்பிட்டு பார்க்காத ருசியுள்ள அந்த ஒரு திராட்சை ரசத்தை அவங்க எல்லாம் குடிச்சிட்டு, என்னையா இவ்வளவு ருசியா இருக்குது, இவ்வளவு நேரம் இந்த ரசம் எங்கேயா இருந்துச்சுன்னு கேட்டான். எல்லாரும் கும்பல் வர 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 தண்ணி ஊத்திடுவானுங்க, இது ருசி குறையும். இப்ப என்னன்னா ருசி கூடிட்டே இருக்குது, இது என்ன விஷயம்னு கேட்டாங்க. இப்ப கவனிக்கணும், திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் யாருங்கிறத தன்னுடைய முதல் அற்புதத்திலே வெளிப்படுத்தினார். நான் எல்ஷடா என்பதை விளங்கிக்கொள். நான் கொடுத்தா இப்படித்தான் கொடுப்பேன், என்கிட்ட கேட்டா இப்படித்தான் கேட்கணும். என்கிட்ட இந்த பிச்சைக்கார பையன் மாதிரி 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்காத. முடிஞ்சா வெளியாற்று கொடு, தங்கத்தட்டு கொடு, தங்க செருப்பு கொடு, தங்க கொலுசு கொடுன்னு கேளு. கை கட்டுங்க, கேளுங்க, கர்த்தர் தருவார். கேளு. என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள், நான் அதை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். இதுவரைக்கும் எல்ஷடாய்ங்கிற நாமத்தில் நீங்க ஒன்னும் கேட்கல, இப்ப எல்ஷடாய்ங்கிற நாமத்தினால நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்கள் தேவைகளை நிச்சயமாக சந்தோஷத்தை தேவை நிறைவாக்குவார். நீ கேளு. எல்ஷடாய் அப்படிங்கிற நாமத்தில் நான் கேட்கிறேன்ப்பா, எல்ஷடாய் என்கின்ற நாமத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும், எனக்கு ஒரு நல்ல 2 வீலர் வேணும் ஆண்டவரே என்று நீ அப்ளை செய்து பார். இப்ப கிடைக்குதா இல்லையான்னு பார். எல்ஷடாய். அப்ப நான் தான் திரும்பி சொல்றேன், நீ எழுதிட்டா ஒரு பிடிச்ச பொறி, அவர் கொடுத்தானா 10 பிடிச்ச பொறி உங்க கைக்கு வந்துடும். இவனா பார்த்து திராட்சரசத்தை கேட்டிருந்தானா அந்த திராட்சரசம் பார்த்ததை கூட அந்த ஐயா கொஞ்சம் திராட்சரசம் கூட கேட்டிருப்பான். ஆனா கர்த்தர் கொடுக்கவும் பாருங்க, பேரல் முழுக்க கர்த்தர் கொடுத்தாரு. இந்த கல்யாணம் இல்லடா, இன்னொரு 10 ஊர் கல்யாணம், 10 ஊர் வந்து இங்க சாப்பிட்டாலும் திராட்சரசம் குறையாத அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. 5000 பேரை கர்த்தர் போயிச்சார். 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட. எங்க கடவுளுக்கு வந்து அந்த 12 கூட மிச்சமாக கரெக்டா கொடுக்க தெரியாதா? கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருப்பா, கொடுக்க மாட்டாரா? ஏன் 12 கூட மிச்சாலி கொடுத்துருக்க சொன்னாரு? அப்படி கிடையாது. கர்த்தருக்கு என்னைக்குமே அவர் அளந்து கொடுக்கிற தெய்வமே இல்ல, அவர் அளவற்று எண்ண முடியாமல் எண்ணாமல் கொடுக்கிற கர்த்தர் அவர். எங்க அப்பனே எங்க அம்மாட்ட போய் கேளுங்க. இப்ப எங்க அம்மா உசுரோட தான் இருக்கு, கேளுங்களேன். எங்க அப்பா சாகும்போது கஞ்சாம்பட்டி. ஆனா அவரு எங்க அப்பா இளம் வயதில் இருக்கும்போது எங்க அப்பா மாதிரி தாராள மனசு உலகத்துல எவனும் கிடையாது. கல்யாணம் ஆகி மாறிட்டார் எங்க அப்பா. பாக்கெட்ல காசு கையை விட்டாருன்னா எண்ணவே மாட்டாராம். எங்க அம்மா சொல்லும், ஒருத்தர் யார் வந்து கேட்டாலும் எண்ண மாட்டாராம், அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க. அது கைக்கு எவ்வளவு வருதோ அப்படி கொடுப்பாரு. அவருதான் கடைசி காலத்துல 5 காசு கொடுக்கறதுக்கு தர்தன் கஞ்சா முடிச்சு போயிட்டாரு. கல்யாணம் அப்படியே தலையெல்லாம் மாறிட்டாரு. காசை என்னவே ஒரு ஊர் விட்டு ஊர் காலி பண்ணா ஒரு ஜாமம் கொடுத்து கூட மாட்டாங்க. எங்க அம்மாவை 10 ஊர் மாட்டி இருக்காரு வேலை கிடைச்சு. ஒரு ஊர்ல கூட ஒரு ஜாமம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆட்டுக்கலாம் நீ வச்சுக்கோ, அம்மிக்கலாம் நீ வச்சுக்கோ, இதுக்கு இது வேணுமா நீ வச்சுக்கோ, உனக்கு என்ன வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சு வெறும் கிட்ட கிட்ட வந்து வாங்க வரோம். இப்படியேதான் செஞ்சாரு எங்க அப்பா. சரி, ரைட்டு. இப்ப கவனிங்க, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கர்த்தர் யாருன்னு நீங்க விளங்கிக்கோங்க. அவர் எண்ணி கொடுக்கிற தெய்வம் அல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். எண்ணி கொடுக்கிற தெய்வம் அல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். இதுக்கு ஒண்ணும் புரியனா கர்ணன் படத்தையாவது ஒரு தடவை CD போகும்போது வாங்கிட்டு போய் வீட்டுல போய் போட்டு பாருங்க, புரியுதுங்களா? அதுல ஒரு பாட்டு பாடுறான், நான் கூட போட்டு காட்டணும்னு கூட நான் ஆசைப்பட்டேன், புரியுதுங்களா? பசு கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், அப்புறம் வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது, பார்த்திபனாம் கண்ணனுக்கோ கர்ணனுக்கோ 4 மாதம் அப்படியே பாட்டு கடைசியா வரும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, பசு கொடுத்தா 2 மாசமா, வயல் கொடுத்தா 3 மாசமா, கர்ணன் கொடுத்தா அவனுக்கு டெய்லி, அவனுக்கு வருஷத்துல ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையா, அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பானோ அப்படின்னு கர்ணனை புகழ்ந்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் சொல்றாங்க, அப்புறமே திரும்பி கர்ணனை பத்தி வாசிக்கும் போது பாருங்க, நானி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தன கர்ணமாமன்னன் திருக்கரமே அப்படின்னு வருது. இவருக்கு எல்லாத்துக்கும் பாருங்களேன்,
அவனுக்கு நடந்து நடந்து கால் சிவந்து போச்சான், இவனுக்கு தேடி தேடி நெஞ்சம் சிவந்து போச்சான். ஆனா கர்ணனுக்கு எது சிவந்து போச்சான்? ஒரு கர்ணனுக்கு கொடுத்து கொடுத்து கரம் சிவந்துச்சுன்னா நம்ம தேவாதி தேவன் எப்படிங்க இருப்பாரு? கையை தட்டுங்க. அவர் ரெடியா இருக்காருங்க, நீங்க வாங்கிக்க ரெடியா இல்ல. அவர் கொடுக்க ரெடி. இன்னைக்கு பிரசவத்தினுடைய சாராம்சமே அதான். அவர் கொடுக்க ரெடி, நீ வாங்க ரெடியா? அவருடைய குணாதிசயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய குணாதிசயத்தை பாருங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சங்கீதம் 23:5 ஒரு முறை பழக்கம் குடிச்சுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க இதோட என் பிரசாதத்தை நான் முடிச்சிடுறேன். விஷயம் இதுதான். இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, வீட்டுல போய் நீங்க எழுதி ஒட்ட வைக்கிறீங்க எல்லாருமே, என் பாத்திரம். இதை எழுதி வச்சாலும் பரவாயில்ல, அது கீழே இன்னொன்னு எழுதணும். இப்ப ஒரு கேள்வி மனசுக்குள்ள 2 கேள்வி கேட்டுட்டு இன்னொரு கேள்வி அங்க எழுதி வைங்க. நீங்க மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி என்ன, எழுத வேண்டிய கேள்வி என்னன்னு சொல்றேன். மனசுக்குள்ள கேட்க வேண்டிய 2 கேள்வி என்னன்னா, என்னமா, எனக்கு ஒரு டம்ளர்ல நீங்க டீ ஊத்துனா எவ்வளவு ஊத்துவீங்க? அந்த டம்ளர் எவ்வளவு பிடிக்குமோ. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நிரம்பி வலிஞ்சு போயிட்டே இருக்கிற வரைக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஊத்திக்கிட்டே தான் இருப்பேன்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் அதுதான். நான் ஊத்திக்கிட்டே தான் இருப்பேன். அது நிரம்புனா எனக்குன்னா, வலிஞ்சா எனக்குன்னா நான் ஊத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப 2 கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஒண்ணு, கர்த்தருக்கு கண் இல்லையா? புரியுதா புரியலையா? கர்த்தருக்கு. நம்பர் 2, கர்த்தருக்கு அறிவு இல்லையா? ஏன் நிரம்பியும் ஊத்துறாரு? ஏன் நிரம்பி ஊத்துறாரு? இதை மாத்திரம் வீட்டுல போய் கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நிரம்பியும் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்? இதுதான் கேள்வி. பாத்திரம் நிரம்பியும் ஏன் ஊற்றிக்கொண்டா இருக்கிறார்? பாத்திரம் நிரம்பியது கர்த்தருக்கு தெரியலையா? பாத்திரம் நிரம்பினது கர்த்தருக்கு தெரியலையா? சொல்லுங்க. ஆதியாகமம் 16:3 வாசிங்க. இது ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 16:3. இதுக்கு பதில் எழுதுறீங்களா? நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை தெரியுங்களா? சரி, கத்துக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தை, எல் ஷடாய். சொல்லுங்க. அவர் தான் எல் ஷடாய். 16:3 வாசிங்க. நீ தானே சொன்ன பூமி தாங்க கூடாது இருந்தது. 13:6. சாரி, வாசிங்க. கவனிங்க. இந்த மாதிரி 2 இடத்துல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியலையா? இது எப்படின்னு நம்மளால கிரகிக்க முடியல. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த பூமி என்ன செய்ய முடியலையா? என்னங்க அது? வானலாவிய மரணம் எங்க போய் வானத்தை முட்டுதுன்னு கேட்க வேணாம். இப்படி வார்த்தையை போட்டிருந்தாருனாவே ஒரு எக்ஸாகரேஷனாகவே இருக்கட்டும். அப்ப எவ்வளவு சொத்தை அவனுக்கு கொடுத்திருப்பார் நீங்க சொல்லுங்க. அவ்வளவு சொத்தை, தாங்க முடியாத சொத்தை கர்த்தர் இவனுக்கு மாத்திரம் கொடுக்கல, இவன் கூட ஒருத்தன் ஒட்டிக்கிட்டே வரான், அந்த வால் மாதிரி. அந்த பையன் பேர் என்ன? லோத்து. அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னங்க சொல்றாரு? நல்லா கவனிங்க. என்னங்க? அவனையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இப்ப ஏன் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? ஆபிரகாமோட பாத்திரம் நிரம்பி வலிஞ்சு புடிச்ச லோத்துவோட சொத்தை பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். கை தட்டுங்களேன். அப்படின்னா ஆபிரகாமுக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இவனுக்கு வலிஞ்சு போனது, அவன் புடிச்சு வச்சத அவனுக்கு பூமி தாங்கலையாம். இப்ப பாருங்க, வலிய விடுறதுக்கு ஒரு ரகசியம் பார்த்துக்கோங்க. ஏன் வலிய விடுறாரு? ஏன்? கவனிங்க. எத்தனமாக வலிய விடவும் தான் எனக்கு வெளித்தட்டி வந்துச்சு. புரியுதா? புரியுது. சரிதானம்மா? உங்களுக்கு 10,000 வந்திருந்தா எனக்கு தட்டு வந்திருக்குமா? 1 லட்சம் கொடுக்க வந்தா தட்டு என் கைக்கு வந்துச்சு. இப்ப புரியுதுங்களா ஏன் வலிய விடுறாரு கர்த்தர் அப்படின்னு? கர்த்தர் வலிய விடுற கர்த்தர். கை தட்டுங்க. பாத்திரம் நிரம்பி வலியணும். கை தட்டிக்கிட்டே இருங்க. அந்த மண்டைக்குள்ள போகணும். ஏயா ஊத்துற? கண்ணில் கேட்காத. உனக்கு வலிஞ்சாதான் வெளியே போகும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகும், ஏத்த வீட்டுக்காரனுக்கு போகும். எது வரைக்கும் வலியுது? உலகமே நிரம்புற வரைக்கும் உன் மூலியமாய் ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தை உலக எல்லாரும் பார்க்கும் உன்னை மேன்மையாக்குவேன்னு சொன்னாரே, அது வரைக்கும் கர்த்தர் ஊத்திக்கிட்டே இருக்காரு. கையை தட்டுங்க. எல்லாரும் கண்களை மூடி.
கைகளை தட்டி அவர் ஊற்ற விரும்புகிற கர்த்தர், அவர் கொடுப்பதிலே வல்லவர், அவர் போஷிப்பதிலே வல்லவர். பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து வழிந்து ஓடி உலகத்தையே நிரப்பும் வரைக்கும் நான் என் ஆசீர்வாதத்தை நிறுத்தப் போவதில்லை, நான் ஆசீர்வாதத்தை நிறுத்தப் போவதில்லை. என் நாமம் எல் ஷடாய், என் நாமம் எல் ஷடாய். எத்தனை பேருக்கு இந்த எல் ஷடாய் வேணும்னு பாருங்க. இந்த எல் ஷடாயை பெற்றுக்கொண்டு போங்க, இந்த எல் ஷடாயை பெற்றுக்கொண்டு போங்க. இந்த எல் ஷடாய் என்கின்ற வெளிப்பாடு வந்துவிட்டால், நீ ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய் என்கின்ற வெளிப்பாடு வந்துவிட்டால், ஓ உன்னைய நீ கையில பிடிக்கிற இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் பையன் கார்ல போறான்னா ஒரே ஒரு தகுதி தான் அவன் கார்ல போறதுக்கு, வேற எந்த தகுதியுமே கிடையாது. ஒரே ஒரு தகுதி, அந்த பணக்காரனுக்கு பையனா பிறந்த ஒரே தகுதி தான். இந்த எல் ஷடாயின் மகனாய் நீ பிறந்திருக்கிறாய், எல் ஷடாயின் மகனாய் நீ பிறந்திருக்கிறாய். Glory, 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 glory. Rakarabala Shantana Ribalaba Riam Tirabala Bala Katuri Ribalabala Bala Rivi Shantana Minamana Maduri Tirabala Udia. அவர் எல் ஷடாய். கண்களை மூடி இருப்போம். தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தீர்க்கதரிசி கடன் வாங்கி வச்சுட்டு இறந்துட்டான் பழைய ஏற்பாட்டு காலத்துல, எலிஷா காலத்துல. இவ பொண்டாட்டி போய் கேட்கிறா, ஐயோ புள்ள குட்டிலாம் இருக்குது, ஏகப்பட்ட கடன் இருக்குது, கடன் கொடுத்து கழுத்தை பூச்சி நசிக்கிறான் ஐயா அப்படின்னு அந்த தீர்க்கதரிசிக்கு தலைவனா இருக்கிற எலிஷா கிட்ட போய், ஐயா நான் எப்படிப்பா கடனை கட்டுவேன், இப்படி விட்டுட்டு போயிட்டானாப்பா, ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுப்பா, கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்கறான். எலிஷா தீர்க்கதரிசி சொன்னான், வீட்டுக்கு நேரா போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு வா வீட்டுக்கு போலான்னா வீட்டுக்கு போயிட்டான். இந்த அம்மா வெறுப்பு இருக்குன்னு பயந்துட்டே போகுது. வீட்டுக்குள்ள போனோடனே இந்த அம்மா இந்த அவரு சொல்றான், உன்னால எத்தனை பாத்திரம் வாங்கிட்டு வர முடியுமோ அத்தனை பாத்திரத்தை வாங்கி முதல் வீட்டுக்குள்ள கொண்டா அப்படின்னா. புள்ளைய விட்டு துரத்தி பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு, பக்கத்து எத்தனை பாத்திரம் அத்தனை பாத்திரம் கொண்டு வச்சுட்டான். இப்போ உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு கேட்டா, ஒரே ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குன்னா அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் அதுல ஊத்த ஆரம்பினா, ஊத்த ஆரம்பிச்சா பார்த்தா ஊத்த 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 எண்ணெய் நிக்கவே இல்லை. அத்தனை பாத்திரத்தை ஊட்டி கால் வைக்கிறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு பாத்திரம் வந்தாச்சு. ஒரு மேல ஒரு பாத்திரத்து மேல ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரத்து மேல ஒரு பாத்திரம் எல்லாம் வச்சு நிப்பாட்டியா ஊத்தியாச்சு. இவன் உட்காந்து தூங்கினா சினிமா படம் பார்த்தானு தெரியல. எல்லாம் முடிச்ச பிறகு ஐயா அப்படின்னு சத்தம், என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஐயா எல்லா பாத்திரத்தையும் ஊத்திட்டேன் ஐயா அப்படின்னு. இன்னும் பாத்திரம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு, பாத்திரம் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நின்று போச்சு. இல்லைன்னு சொன்னே நின்று போச்சு. இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அளவு கிடையாது, வாங்குறதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறார். என்ன அளவுனா, உன் விசுவாசம் தான் அளவு. நீ எவ்வளவு விசுவாசித்தாலும் அவ்வளவு தர. கைகளை தட்டு. நீ என்ன கேட்டாலும் தர, நீ எவ்வளவு கேட்டாலும் தர, எப்ப கேட்டாலும் தர. என்னால முடியும், நீ வாங்கிக்க ரெடியா, நான் அதை கொடுக்க வல்லவர் என்று அறிந்துகொள். உன் பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனையை தீர்க்க நான் சர்வவல்லமுடைய தேவன் என்று விசுவாசிப்பாயானால் அந்த பிரச்சனை தீர்ந்து போய்விடும். உனக்கு தேவை விடுதலை இல்லை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டு. நீ உனக்கு வெளிப்பாடு தேவை. இப்ப இந்த எல் ஷடாய்க்கு நானே சில அர்த்தம் சொல்றேன். நான் எனக்கு சொல்ல தெரியல, நான் இருந்தாலும் சொல்றேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் எழுதிக்கோங்க. உங்களது தேவை எதுவானாலும், உங்களது தேவை எதுவானாலும், அது எவ்வளவு பெரிதானாலும், அது எத்தனை ஆண்டு கால தேவையானாலும், உலகத்தில் எந்த மனிதனாலும் சந்திக்க முடியாத தேவையானாலும், அது பொன்னானாலும் பொருளானாலும் குழந்தையானாலும் சுகமானாலும் விடுதலையானாலும் எதுவானாலும், இந்த முழு உலகமே எழும்பி வந்து தனக்கு தேவையான அத்தனை தேவைகளை ஒரு பேப்பர்ல ஒரு நோட்டுல எழுதி, ஒரு பேர் நோட்டில் எழுதி அத்தனை பேரும் அந்த ஒரு பேர் நோட்டை கடவுள்கிட்ட கொடுத்தாலும் அத்தனை பேருடைய தேவைகளில் சந்தித்து மிச்சம் 1 கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார். அவர் தான் எல் ஷடாய். நல்ல கைகளை தட்டுங்க. ஓ க்ளோரி 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 க்ளோரி. அவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் குறையாது, தீர்த்தர முடியாது. அதுதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதுதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதுதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை, அதுதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை. க்ளோரி 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 க்ளோரி. வீட்டுல போய் எல்லாத்து வீட்லயும் எழுதி வைங்க, எல் ஷடாய் அப்படிங்கிற பேரை வைங்க. வண்டிக்கு எல் ஷடாய்னு பேர் எழுதி வைங்க. உங்க மனதில் அதை பார்க்கும் பொழுது, ஓ உன் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் வாரி வழங்குகிற கர்த்தர், மியூனிஃபிஷியன்ட் காட் என்று வேதத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். மியூனிஃபிஷியன்ட் என்றால் வாரி வழங்குகிற கர்த்தர், எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, வாரி வழங்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்கள் மடியில குலுக்கி அமுக்கி சரிந்து விழும்படிக்கு கொட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொட்டுவார்கள்.
உன் மடியில கொண்டு வந்து கொட்ட வைக்கிறேன் காசை, உன் மடியில கொண்டு வந்து கொட்ட வைக்கிறப்பா, நீ அலையாதப்பா, நீ உட்கார்ந்த இடத்துல உன் மடியில கொண்டு வந்து மனிதர்கள் கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னு கர்த்தர் பைபிள் சொல்லியிருக்காரு. கொண்டு வந்து கொட்டுவாங்க. தமிழ்ல மனிதர்கள் இல்ல, இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்குது. தமிழ்ல கொட்டுவார்கள் இருக்குது, ஆனா யார் கொட்டுவாங்கன்னு இங்கிலீஷ்ல போட்டுருக்குது. men will come and pour out, ஊத்துவாங்க, கொட்டுவாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொட்டுவார்கள். லூக்கா 6:38 வாசிக்கிறோம். கொட்டுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, கொட்டுவார்கள். குலுக்கி அமைக்கி சரிந்து விழும்படிக்கு கொட்டுவார்களாம். ஆண்டவர் கொட்டுகிற கர்த்தர். ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோன்னு இருக்குதா வாழ்க்கையா 3:10. இப்ப நான் தெலுங்குல ஒரு வார்த்தை கேட்கிறேன். மலைக்கு தெலுங்குல என்னமா? வருஷம். இந்த வருஷித்தல்ங்கிற வேர்டு அங்கிருந்தா வருது. இப்ப இங்கிலீஷ்ல தமிழ்ல வருஷிக்க மாட்டேன் இருக்குதா, அது கரெக்ட். அது தெலுங்கோட வார்த்தை வந்துருச்சு. அது தெலுங்கு வார்த்தை வருஷித்தல் என்றால் அது என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதத்தை ஒரு மலையை போல நான் பெய்ய மாட்டேனோ, மழை பெய்யற மாதிரி உன்னால பணத்தை நான் கொட்டுவேங்கிறாரு. உன்னால சமாதானத்தை கொட்டுவேன், பணத்தை கொட்டுவேன், செழிப்பை கொட்டுவேன், சுகத்தை கொட்டுவேன். நீ எவ்வளவு அழுனாலும் அள்ளி தீர முடியாது, நீ எவ்வளவு பொறுக்கினாலும் பொறுக்க முடியாது, எவ்வளவு சேர்த்தாலும் சேர்க்க முடியாது. இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை தரிசிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே தேசத்தை கொண்டு போங்க. ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு வந்த உடனே தான் அவன் உடம்பு பலன் கொண்டது. அந்த சாராளுக்கு அதான் கவனிங்க, ஏதோ பணத்தை மாத்திரம் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவனுக்கு வல்லமையை கொடுத்தது மாத்திரமல்ல, இவனுக்கு இளமையை கொடுத்து, இவனுக்கு நரம்பு துடிப்பை கொடுத்து, அவ கிழவிக்கு மாதவிடாய் ஆகி அவளே சொல்றா, நான் கிழவியானேன் என்று சொல்றா, குடுகுடு கிளவி ஆயிட்டேன்னு சொல்றா, முதிர் வயதுள்ள கிளவியானேன்னு சொல்றா. அந்த கிளவிய அபிமெலேக்கு என்கின்ற ராஜா அவள் அழகு, அவள் இளமையில் ஆசைப்பட்டு அவள் அந்த புறத்தில் கொண்டு போய் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அளவுக்கு கர்த்தர் சாராளுக்கு இளமையை கொடுத்தார். அவர்தான் எல்சடாய். கைகளை தட்டு. இதுதான் எல்சடாய். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார், அது எல்சடாய். சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவர் எல்சடாய். வாரி வழங்குகிற கர்த்தர் அவர். என்ன தேவைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யார் என்பது எனக்கு தெரியணும். ஐயா குழந்தைய கத்துக்க முடியல கிடையாது, நான் யாரு, நான் யாரு மகனே, நான் யாரு. எத்தனை பேர் ஆண்டவரை நீர் எல்ஷடாய் என்று ஒத்துக்கொள்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எல்ஷடாயை வாயில வைத்திருங்கள், எல்ஷடாயை வாயில வைத்திருங்கள், உங்கள் சிந்தையில வைத்திருங்கள். இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த எல்ஷடாய் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவர் நாமம் எல்ஷடாய். உனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர், உனக்கு பலனை கொடுக்க வல்லவர், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவர், செல்வத்தை கொடுக்க வல்லவர், வல்லவர் வல்லவர் வல்லவர். அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், திரு என்று காயப்படுவோம்.